ஐயா புதூர் பாக்கியம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்றிய பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் அழகுபாண்டி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எடிசன் ராஜா அவர்களே, மாவட்ட கழகத்தின் தலைவர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் பெருமதிப்பிற்குரிய ஐயா முருகானந்தம் அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் சகோதரர் சுரேஷ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா சுப முருகானந்தம் அவர்களே, மந்திரமா தந்திரமா விழிப்புணர்வாளர் மரியாதைக்குரிய ஐயா பெரியார் பித்தன் அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா மகேந்திரன் அவர்களே, திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்களே, மாநில இணை பொதுச் செயலாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் சகோதரர் மஹபூப் ஜான் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர் சகோதரர் புண்ணியமூர்த்தி அவர்களே, 10வது வட்ட செயலாளர் சகோதரர் வி.சி. மாதவன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி அந்தோணி அம்மாள் அவர்களே, பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மரியாதைக்குரிய ஐயா வேங்கை மாறன் அவர்களே, ஐயா திருப்பதி அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் முருகேசன் அவர்களே, ஐயா பவுன்ராஜ் அவர்களே, புறநகர் மாவட்ட தலைவர் ஐயா பால்ராஜ் அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் பழனிவேல் ராஜன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் தனுஷ்கோடி அவர்களே, ஐயா சிவா அவர்களே, இளைஞரணி செயலாளர் சகோதரர் காசி அவர்களே, அமைப்பாளர் சகோதரர் வேல்துரை அவர்களே, பெருமை மிகுந்த சகோதரி மாவட்ட மகளிர் பாசறை அமைப்பாளர் அல்லிராணி அவர்களே, பேரன்பிற்குரிய சகோதரி பாக்கியலட்சுமி அவர்களே, மாணவர் கழக அமைப்பாளர் சகோதரர் தேவராஜ பாண்டியன் அவர்களே, சகோதரர்கள் மாரிமுத்து அவர்களே, பாண்டி அவர்களே, கமல்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய சகோதரர் சுரேஷ் அவர்களே, மேலும் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய முன்னாள் மண்டல தலைவர் ஐயா இசக்கிமுத்து அவர்களே, முன்னாள் சிறைத்துறை அதிகாரி ஐயா கலையரசன் அவர்களே, மதுரை சிந்தனை மேடையினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஆற்றல் வாய்ந்த கருத்தாளரும் சொற்பொழிவாளருமான அம்மா வெண்ணிலா அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் சொற்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து தொடர்ந்து களமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் தலைமை செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய ஐயா செல்வம் அவர்களே, எனக்கு முன்னால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுரையில் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் கழகம் வளர்த்த தலக்கர்த்தர்கள் என்று வரிசைப்படுத்தினால் அதில் முதல் வரிசையில் முதல் நபராக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்மட்ட செயல் திட்ட குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பொன் முத்துராமலிங்கம் அவர்களே, நான் இப்போ பேசி முடித்த உடனே ஐயாட்ட கேட்டேன், ஐயா எத்தனை வயது அப்படின்னு. 84மா அப்படின்னாரு. நான் வயதை கேட்டதற்கான காரணத்தை இப்போ சொல்கிறேன். அவருடைய பேச்சை இளம் வயதிலிருந்து கேட்டவர்கள் இருப்பீர்கள். எப்பயாவது பிசுறு தட்டுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஏமாற்றம் மிஞ்சும். இப்படி ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய குரலுக்கு என்னாலும் நீங்கள் சொந்தக்காரராகவே இருக்க வேண்டும். எல்லா மேடைகளிலும் நீங்கள் வருவது தான் எங்களுக்கு பெருமை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடைய இளைஞரணி பொறுப்பாளர்கள் இருக்கீங்க, வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள்லாம் இருக்கீங்க. இளைஞரணியின் சார்பில் 182 இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நிகழ்வில் நடுவர் குழுவில் நாங்கள் இருந்தோம். நடுவர் குழுவில் நான் இருந்தேன் என்பது பெருமை அல்ல, ஐயா பொன் முத்துராமலிங்கம் போன்றவர்கள் நடுவராக இருந்த இடத்தில் நானும் இருந்தேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எப்படி சொல்கிறது, வந்திருக்கவங்களுக்கு டாஸ்க்கு கிடையாது, நடுவர்களுக்கு தான் அந்த நிகழ்ச்சி உண்மையாகவே டாஸ்க்கு. 9 மணிக்கு தொடங்கி அது போகும் 6 மணி 7 மணி 8 மணின்னு. இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா கொஞ்சம் நெளிவோம், ஒரு மாதிரி இருக்கும், என்னது முழிப்போம், எல்லாம் செய்வோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரோடு சென்ற தோழர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க,
என்னது அவரு 8 மணி வரைக்கும் நடக்குது, நாங்க இடையில போய் டீ குடிக்கிறோன்னு போறோம், பிஸ்கெட் சாப்பிட்றோன்னு போறோம். அவர் உட்கார்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் வாய் விட்டே கேட்டுட்டேன், ஐயா கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லப்பா இந்த வேலைக்கு தானே வந்திருக்கோம் என்று சொல்லக்கூடிய நபராக 84 வயதில் ஒருவர் இவ்வளவு திடத்தோடு இருக்கிறார்னா அதுக்கு காரணம் அவருடைய உடல் தைரியம், அவருடைய உணவு முறை அதெல்லாம் கிடையாது. கொள்கை இருப்பதால் அவர்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள், இவ்வளவு திடமாக இருக்கிறார்கள். அதை என்னை போன்ற எங்களை போன்ற இளைஞர்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்படிலாம் இருக்கவங்க கிட்ட வந்து நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான்கள், நாங்கள் தான் தமிழுக்கு அத்தாரிட்டின்னு கத்த முடியுமா, பேச முடியுமா? இவர்கள் பேசியதில் 1% உங்களால் கொள்கை பேச முடியுமா என்ற கேள்விகளை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பண்பு இருக்குல்ல, அவர் பேசுவதை கேட்பதற்கு ஊரே திரண்டு இருக்கிறது. இன்றும் அவர் பேசுகிறார் என்றால் அதற்கு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு மதிவதனி பேச்சை கேட்கறதுக்கு நான் வரேன்னு. இது எந்த இயக்கத்தில் நடக்கும்? ஏதாவது ஒரு கட்சியை இயக்கத்தை நீங்க காட்டுங்க. இந்த சின்ன பொண்ணு பேசுறாங்க, நானே சொல்லிக்குவேன், நான் எல்லா மேடையிலையும் நான் சின்ன பொண்ணுன்றதை பதிவு பண்ணிடுவேன். அவங்க பேசுற கூட்டத்துக்கு கேட்கறதுக்கு தான் நாங்க வந்தோன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியை இயக்கத்தை நாம் காட்ட முடியுமா? இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேடையில பார்த்திருப்பீங்க, நான் தோழர்களுக்கு சொல்லல, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், மாற்று கட்சியை சார்ந்தவர்கள், தோழமை இயக்க நண்பர்கள், கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லுகிறேன். ஏன்னா ஐயாவை பத்தி பேசினதுனால நான் வணக்கம் சொல்றதுக்கே மறந்துட்டேன். ஏன்னா நமக்கு ஃபார்மேட்லாம் கிடையாது. மேடை பேச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்லாம் கதா காலேஜபத்தில் தான் இருந்துச்சு. இப்படி ஆரம்பிச்சு இப்படி ஸ்ருதியில போய் இப்படி முடிக்கணும்னு. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு செய்தி போய் சேர்ந்தா சரி, அதை எப்படினாலும் சொல்லலாம். அப்படி இருக்கப்போ பொதுமக்கள் நிற்கிறீங்கல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க, என்ன எல்லாருக்கும் துண்டு போ அண்ணா எல்லாரும் பேசுகிறப்ப மைக் நல்லா தானே இருந்துச்சு, எல்லாருக்கும் துண்டு போட்டேன். நான் துண்டு போடுறப்ப கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்ப சங்கடமாகி ஒரு மாதிரி நெளிஞ்சேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன அந்த பிள்ளை கை வலிக்குது போலன்னு நினச்சிடாதீங்க. என்னை குழந்தையிலேருந்து பார்த்து வளர்த்தவர்கள்ன்றவங்க எல்லாருமே மேடையில் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னை குழந்தையிலேருந்து பார்த்தவங்க. செல்வம் மாமா, எடிசன் மாமா, ஐயா நேரு ஐயாலாம் ஒன்றுமே தெரியாமல் இப்படி முன்னாடி உட்காந்து தலையை சொரிஞ்சிட்டு இருந்த வயசுலேருந்து என்னை பார்த்தவங்க. என்னை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சால்வை போடணும், துண்டு போடணும்னா எனக்கு அது பெரிய சங்கடத்தை கொடுத்தது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தா நம்ம புள்ள நமக்கு துண்டு போடுது அப்படின்ற பெருமையில் உட்காந்துருக்காங்க. இது இந்த இயக்கத்தை விட்டால் வேறு எங்கே நடந்துரும்? எப்பவுமே எப்படி இருப்பாங்க, ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அரசியல் கட்சியாக இருக்கட்டும், யாராவது கொஞ்சம் நல்லா பேசுனா மூத்தவர்களுக்கு பயம் வந்துடும். அது இயல்பு, எல்லாருக்கும் அது இருக்கும். எனக்கு அப்படிலாம் ஆகிடக்கூடாதுன்னு நான் இப்போ இருந்தே நல்லா ட்ரெயின் ஆகியிருக்கேன். நம்மளை விட ஒருத்தவங்க நல்லா பேசுனாங்கன்னா ஒரு ஜர்க்கு வரும், ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே திகாலையும் திமுகலையும் தான் எங்களை விட நல்லா பேசுது இந்த பிள்ளைன்னு பெருமைப்படக்கூடிய கொள்கையாளர்களை நாம் பெற்றெடுக்கிறோம். அந்த அளவில் இந்த மகிழ்ச்சியை உங்களோடு பதிவு செய்து கொண்டு, தலைப்பு சமூக நீதி, கல்வி, வேலை வாய்ப்பு, பெண்ணுரிமை, என்ன செய்தார் பெரியார். தனித்தனி தலைப்பாக போட்டிருக்காங்க. ஏன் தனித்தனி தலைப்பாக போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஜாதி ஒழிப்பு, மத மறுப்பு, பெண்ணுரிமை, சாஸ்திர புராண எதிர்ப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக நீதி, மொழி உரிமை, இசையில் உரிமை என்று எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், நீதிபதிகள் நியமனம், நீதிபதிகளுடைய படிப்பு என்று எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், தந்தை பெரியார் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு உங்களால் தமிழ்நாட்டு வரலாற்றை ஒருபோதும் எழுத முடியாது. அதனால தான் தனித்தனி தலைப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தலைப்புலையும் நான் பேசணும்னாலே ஒரு மணி நேரம் வேணும். ஆனால் அவ்வளவு நேரம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் குறிப்பிட்ட ஒரு இதை பற்றி பேசினாங்க. அதுதான் அது அவர் அவன்னு சொன்னாலே நிறைய பேர் என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க. நீங்கள் எதுக்கு ஒருமையில் பேசுகிறீங்க? உயர்திணையில் இருக்கவங்கள தானே ஒருமையில் பேசுவோம், அவன் இவன் சொல்லலாம் வரும். அது அக்ரிணை, அதை வந்து நீங்கள் அவன் இவன்லாம் சொல்லக்கூடாது, அது இதுன்னு சொன்னாங்க. நமக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் பயின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலந்துரையாடல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இயக்கத்தில் ஏதேதோ பேசுவாங்க. ஆனால் எங்களுக்கு எப்படி கலந்துரையாடல் நடக்கும்னா, எங்கள் தலைவர் சொற்பொழிவாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு முதல் அறிவுரை சொல்லுவார், மேடை ஏறினால் ஒருமையில் எந்த பேச்சாளரும் பேசக்கூடாது
என்ற அறிவுரையோடு தொடங்கக்கூடியதுதான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய வழிகாட்டுதல். அந்த வழியில் வந்த எங்களால் அது அளவுக்கு கேவலமா எப்போதும் பேச முடியாது. என்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, நல்லா திட்டுங்க நல்லா திட்டுவாங்கன்னுவாங்க. எது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மானம் அவமானம் இதெல்லாம் இருக்கிறவங்கள தான் நீங்க திட்டினீங்கன்னா உரைக்கும், ஐயோ திட்டாங்களேன்ட்டு. இது எதுவும் இல்லாம கல்லா கட்டுறதை மட்டும் வேலையா வச்சிருந்தோம்னா எதுவுமே உரைக்காது. இப்போ யோசிச்சு பாருங்க, என்ன கூட்டத்துக்கு கூப்பிடுறீங்க, எனக்கு எப்படா காசு தருவாங்க அப்படின்னே நான் உட்காந்துருந்தேன்னா யாரையாவது 4 பேரை இழுத்து போட்டு திட்ட தான் தோணும். நம்ம வந்திருக்கிறது அதுக்காக கிடையாது. ஆனால் அவர்கள், நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், பகிரங்கமாக சொல்லுகிறேன், எல்லா மீடியாவும் இருக்கு, இங்கே யாராவது எப்படி வேவு பார்க்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. கல்லா கட்டுவதற்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவர், அதில் ஒரு 10 பேர் கான்ஸ்டண்டா, இவர்களுக்கு மறுப்பு சொல்லுவதற்காக இந்த கூட்டம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஏன் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுன்னா, நீதி கட்சியை ஆளை குழி தோண்டி புதைப்பேன்னவங்க ஆள் அட்ரஸ் எங்கன்னு தெரியாது. பெரியாரை ஒழித்து கட்டு வேணவங்க எல்லாரும் இன்னைக்கு சமாதி கட்டியாச்சு, எல்லாரும் இல்லை, யாரும் இல்லை. இன்னைக்கு பெரியாருக்கு பிறகு தீக்கா இருக்காது. இந்த பெரியார் செத்த உடனே மகிழ்ச்சியா இருந்தாங்க. இந்த பெரியாரே பரவாயில்ல, இந்த அம்மா என்ன டைரக்டா ராமன்ட்ட கை வைக்குதுன்னு ராவண லீலாவை நடத்தியவர் அன்னை மணியம்மையார். அன்னை மணியம்மையார் மறைந்த பிறகு இன்னும் கொண்டாட்டம், பாடா அது இருந்த தலைவலி போச்சுன்னு. இதெல்லாம் உனக்கு தலைவலியே இல்லை, அப்டேட்டட் வெர்ஷன் இனிமே தான் வரப்போகுதுன்னு சொல்லி பார்ப்பனர்களே முதல்வர் ஸ்டாலின் கொஞ்சம் வீரமணி கிட்ட இருந்து தள்ளி நிற்கணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரியத்திற்கு மிகப்பெரிய சவுக்கடியாக திராவிடர் கழகத்தின் தலைவர் இருக்கிறார். இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அரசியல் தளத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கும் ஐயாவுக்கும் சண்டை, 18 வருஷம் பேசல, ஒரே சந்தோஷம். பார்ப்பனர்களுக்கும் உச்சி குடிமைகளுக்கும் ஆரியர்களுக்கும் கொண்டாட்டம் தாங்கல. எப்படியாவது இப்படியே நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு கூட்டணி வச்சு ஜெயிச்சு முடிச்ச பிறகு நம்மளை தான் பார்க்க வருவார் அண்ணா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ராஜகோபாலாச்சாரியார். அண்ணா அங்கெல்லாம் வரல. நேற்றைக்கு முதன்முறையாக பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக அமைச்சரவையை எடுத்த ஆண்டு நேற்றைக்கு மார்ச் 6, 1967. அந்த நாளில் அண்ணா முதல்ல யாரை போய் பார்த்தாருன்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் 1000 சண்டை இருக்கும், இது ஆரிய திராவிட போர், இந்த போரில் எங்களை வழிகாட்டக்கூடிய தலைவர் எங்கள் அறிவாசான் தந்தை பெரியார் தான் என்று அண்ணா சென்று சந்தித்த தலைவர் தந்தை பெரியார். அதுவும் முடிஞ்சிருச்சா? அரசியல் தளத்திலையும் பெரியாருக்கு அடுத்து அண்ணா வர்றார். அண்ணா மறைந்த போது 2 வருஷம் தான் ஆட்சியில் இருக்காரு. 2 வருஷம் ஆட்சியில் இருந்தவர் 200 வருஷத்துக்கு சேர்த்து செஞ்சுட்டு போயிட்டாரு, செதுக்கி விட்டு போயிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியல, ஹிந்தியையும் திணிக்க முடியல, ஹிந்தியோட பாட்டி சமஸ்கிருதத்தையும் திணிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சரி, இந்த மனுஷன் போயிட்டாரேன்னு சந்தோஷமா இருக்கிறப்ப அடுத்த சீன்ல வராரு அண்ணாவாது 2 வருஷத்துல 200 வருஷத்துக்கு தேவையானதை தான் செஞ்சாரு, நான் உன்னை டெய்லி வச்சு செய்வேன்னு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வர. கலைஞர் மறைந்த பிறகு கொண்டாட்டம் தாங்கல. உண்மையா நான் பார்த்திருக்கேன், நேரடியாக பிஜேபியும் பார்ப்பனர்களும் சங்கிகளும் அடைந்த மகிழ்ச்சியை நாங்கள் நேரில் பார்த்திருக்கிறோம். அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அப்புறம் தான், இப்போ அவங்க அப்பாவாவது சொல்லிட்டு தான் அடிப்பாரு, இவர் பேசவும் மாட்டாரு, அமைதியா இருக்காரு. பதில் சொல்லி திட்டுவாருன்னு பார்த்தா திட்டவும் மாட்டாரு. ஆனா இவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா வச்சு செய்வாரு. இவர் வர வச்சு மோடியையும் ஆளுநரை செய்கிறாரேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் என்று இன எதிரிகளால் பாராட்டப்பட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவர் வந்துட்டார். சரி, இவருக்கு அடுத்து அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே நமக்கு தான் அடுத்து கவலையே இருக்காது, அவங்களுக்கு அடுத்து கவலை நான் கரெக்டாக இருக்கும், பிஜேபிக்கு சங்கிகளுக்கு. இப்போ இது போன இவங்களுக்கு அடுத்த ஆட்சியாவது எப்படி இருக்கும்னு நினைக்கிறப்ப அவருக்கு அடுத்தெல்லாம் இல்லை, அவர் இருக்கிறப்பவே என்னமோ சனாதனத்தை பற்றி பேசினியாமே, இல்லை சார் பேசலைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆமாம் பேசுனேன், இன்னமும் பேசுவேன். நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, சும்மா இந்த கேஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, சனாதனத்தை பற்றி அவர் பேசுனதுக்கு ஆல்ரெடி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டு வாங்க, இனிமே எந்த வழக்கும் உதயநிதி ஸ்டாலின் மீது போட தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வாரிசுகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. உங்களை ஐயா பெரியார் சொன்னாரு, நான் சும்மா இருக்க சொல்லியிருக்கனால எங்க தோழர்கள் சும்மா இருக்காங்கன்னாரு. அதுதான் செய்தி. இன்னைக்கு வரைக்கும் ஆசிரியரும் முதல்வர் அவர்களும் சும்மா இருங்கப்பா செத்த நேரத்துக்குன்னு சொன்னதுனால எல்லாம் அமைதியா இருக்காங்க.
அதனால இது ஒரு வாய்ப்பு, பெரியாரை அவமானப்படுத்தி விடலாம். நீங்க பெரியாரை அவமானப்படுத்த முடியும், ஏன் முடியாது? அவர் மனிதர் தானே. பெரியாரை நீங்க அவமானப்படுத்த முடியும், பெரியாரை விமர்சிக்க முடியுமா? விமர்சிக்கலாம். ஏன் அவர் என்ன பெரிய விமர்சிக்க முடியாதவரா? மனிதர் அவர். நீங்க விமர்சிக்கலாம், திட்டலாம், கேள்வி கேட்கலாம், என்னனாலும் பண்ணலாம். ஆனா பெரியாரை உங்களுக்கு பிடிக்காது. இப்ப கிடையாது, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அவங்களுக்குலாம் பெரியாரை பிடிக்காது. நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். நிறைய பேர் எனக்கு இன்னைக்கு காலையில அந்த கல்லூரிக்கு போனப்போ சரி, இப்பயும் நிறைய பேர் கேட்டீங்க, ஏமா அடிக்க வராரு, எதுக்குமா நீ அப்படியே நின்ன அப்படின்னு. கார்ல வரப்ப கூட அம்மா வெண்ணிலா அம்மா கூட பேசிட்டு வந்தோம். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமான்னாங்க. அம்மா எனக்கு உண்மையா ஒண்ணுமே ஆகலைன்னு. ஏன் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, ஐயா பெரியார் தெளிவா சொல்லியிருக்காரு, மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவரோடும் போராட முடியாது. அது டைம் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். அடிக்க வராங்கன்னா ஏதாவது உணர்ச்சி இருக்கிறதுல நம்ம திரும்ப சண்டைக்கு போகலாம், ஏதாவது தெளிவு இருக்கவங்க கிட்ட சண்டைக்கு போகலாம். அவருக்கு அடிக்க வந்தாதான் காசு, எனக்கு கொள்கையை பேசினால்தான் மன நிம்மதி. நான் என் மன நிம்மதிக்கு கொள்கை பேசுகிறேன், அவரு காசுக்கு மாரடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்று, அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த தற்கூரிகள், அப்புறம் புதுசாக வர்றவங்க, இந்த சங்கிகள், இவங்க எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் வச்சு பாருங்க. இவங்களுக்கு தந்தை பெரியாரை பிடிக்காது, எதிர்ப்பார்கள், எரிச்சலாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். இந்த வேப்பெண்ணெய் எடுத்து மொத்தமாக 1 லிட்டர் வயிற்றுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு அது தெரியும் நல்லா, ஏன் அவங்களுக்கு பெரியாரை பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா, பெரியார் அவங்களுக்கு பிடிக்காதா பேசினார். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னாரு பெரியார். எப்படி பிடிக்கும் பெரியார? அறிவோடு இருக்க சொல்றாரு, மானத்தோடு இருக்கணுமா. கிலோ எவ்வளவுன்னு கேட்குற ஆளுங்க, மானமா எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஐயாவை பிடிக்காததற்கு இதுதான் காரணம், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க. பொதுமக்கள் இத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல, மதுரையில் ஒரு மையப்பகுதி புதூரில் இந்த முன்வரிசையில் இருந்த ஐயா இப்போ தான் எழுந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். நெத்தி நிறைய குங்குமத்தோடு உட்காந்துருந்தாரு. பின் வரிசையில் இருக்கக்கூடிய அண்ணனுங்க திண்ணூரோட வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க கையில் கயிறுலாம் இருக்குது, அண்ணன் மேடையிலே உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாரும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான், சாமியை பிடிக்கும், சாமியும் பிடிக்கும், பெரியாரையும் பிடிக்கும். நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், பெருமாளுக்கும் படம் இருக்கும், பெரியாருக்கும் படம் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மானத்தையும் அறிவையும் நேசிப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். உன் வீட்டில் வந்து பார்த்தா என்ன இருக்கும்? சாவர்கருக்கும் கோல்வாழ்கருக்கும் செலவைக்க முடியாதுன்னு புத்தகத்தை வாங்கி வச்சிருப்ப. இதை தாண்டி உங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்கிறது, என்ன கொள்கை இருக்கிறது? முதல்ல இந்த இயக்கத்தோட சண்டை போடணும்னா என்ன வேணும் தெரியுமா? சுயபுத்தி வேணும். நீயா யோசிச்சு ஏதாவது 4 வார்த்தை பேசணும், அப்பதான் முடியும். இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்கிறேன், அருமை தோழர்களே, பெரியாரை உங்களால் வீழ்த்த முடியும், பெரியாரை உங்களால் தோற்கடிக்க முடியும். எப்ப முடியும்? தந்தை பெரியாரை விட 1% இந்த மக்களை நீங்கள் நேசிக்கின்ற போது உங்களால் பெரியாரை வீழ்த்த முடியும். ஆனால் உங்களால் மக்களை நேசிக்க முடியாது. பெரியாரை எப்ப தோற்கடிக்க முடியும்? தந்தை பெரியாரை விட 1% இந்த மக்களுக்காக நீங்கள் உழைக்கின்ற போது பெரியாரை தோற்கடிக்க முடியும். ஆனா உங்களால உழைக்க முடியாது. பெரியாரை உங்களால் எப்போது வீழ்த்தவும் தோற்கடிக்க முடியும் என்றால் 1% வேணாம், 0.5% நீங்கள் பெரியார் அளவிற்கு சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிறதுனா உங்க லிஸ்ட்லயே கிடையாது. சிந்தனை இல்லாமல் பெரியாரை உங்களால் தோற்கடிக்கவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. அந்த தலைவர் தன்னிகரற்ற தலைவர். நீங்க நினைக்கலாம், இந்த பொண்ணு என்ன பேச ஆரம்பிச்சதுல இருந்து பெரியாரை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அப்படி என்ன அந்த தலைவர் செஞ்சுட்டாருன்னு. நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்றேன். இன்னைக்கு காலையில கல்லூரி நிகழ்ச்சிக்கு போனதை ஐயா சொன்னாங்க. கல்லூரி அந்த கல்லூரின்னு இல்லை, தொடர்ந்து இந்த மகளிர் தினம் வந்துட்டாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி தொடர்ந்து கல்லூரி பள்ளி நிகழ்ச்சிகள் வரும். இந்த கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நடந்த போட்டிகளுக்கு பரிசளிப்பாங்க. சில காலேஜில் வந்து ஏவி போட்டு என்னென்ன போட்டிகள் நடந்துச்சுன்றதெல்லாம் காட்டுவாங்க. இப்போ நான் பேசுகிறப்ப பார்த்தோம்னா கையில் மெஹந்தி வரைகிறது, அப்புறம் லெமன் அண்ட் ஸ்பூன், அப்புறம் இந்த பலூனை ஊதி தண்ணியிலே எடுத்துகிட்டு போகிறது, இந்த விளையாட்டுகள், அப்புறம் சில கல்லூரிகளில் பேஸ்கெட் பால் அதெல்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நான் முதல்ல என்ன கேள்வி கேட்பேன்னா, ஒருவேளை ஆண்களுக்கென்று ஒரு நிகழ்ச்சி நடந்தால் என்னென்ன போட்டிலாம் வச்சுருப்பாங்கப்பான்னு கேட்பேன். பிள்ளைங்க வரிசையாக சொல்லும், பானை உடைத்தல், அப்புறம் இந்த பேஸ்கெட் பால், கபடி, ஷார்ட் புட் அப்படின்னு வரிசையாக சொல்லுங்க. சொல்லிட்டு அல்டிமேட்டாக ஒரு 2 கல்லூரியில் ஜல்லிக்கட்டையும் சொல்லிச்சுங்க.
இப்போ ஜல்லிக்கட்டு சொன்ன உடனே நான் கேட்டேன், ஜல்லிக்கட்டுலாமா கல்லூரியில் சேர்த்துட்டீங்களா லிஸ்ட்லன்னா? இல்லைக்கா, அதுவும் ஆண்கள் தான் விளையாடுவாங்கன்னாங்க. இப்போ அருமை மதுரை பகுதி வாழ் பொதுமக்களே, உங்கள் பகுதி தான் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான பகுதி. நான் அந்த அரசியலுக்குள்ளேயோ உங்களுடைய நம்பிக்கைக்குள்ளேயோ போல, கொஞ்சம் தாழ்மையோடு உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை நினச்சி யோசிச்சு பாருங்க. மாட்டுக்கு 5 அறிவு, ஆமாம் தானே? தவறாக இருந்தால் என்னை திருத்தலாம். நான் படித்த அறிவியல்ல மாட்டுக்கு 5 அறிவு தான், நமக்கு 6 அறிவு. 6 அறிவு இருக்கிற மனுஷனை 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்கோட போட்டி போட சொல்றதே அறிவியல் ரீதியா தப்பு. நீ எங்க என்ன போய் போட்டி போடுவீங்க? சரியா? 1. 2வது, இந்த மாட்டை பிடித்து அடக்கினால் அவன் வீரன், அவனுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்ப முன்னோர்கள் இருந்தாங்களாம். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒன்று மாடு மாதிரி இந்த பிள்ளைய நீ நினைக்கணும், முரண்டு பிடிச்சிக்கிட்டு நிற்கும், இதை அடக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்னு. அப்படி முரண்டு பிடிக்கிற மாதிரிலாம் எங்கள் அம்மாவையும் வளர்க்கல, எங்கள் பாட்டியும் வளர்க்கல, உங்கள் அம்மாவையும் வளர்த்துருக்க மாட்டாங்க, உங்கள் பாட்டியும் வளர்த்துருக்க மாட்டாங்க. சரியா? இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் அவ்வளோ வீரமாக இருந்தால் தானே அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அவன் அவ்வளோ வீரமாக இருந்தால் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு அந்த பிள்ளையவே நீங்கள் வீரமாக வளர்த்துக்கிட்டீங்கன்னா எவனும் வேண்டாம், நானே என்னை பார்த்துக்குவேன் அந்த பிள்ளை சொல்லுமா சொல்லாதா? அப்போ நான் கல்லூரிகளில் கேட்பேன், ஆண்களுடைய விளையாட்டுகள் எல்லாம் வீரம் சார்ந்தது, நமக்கெல்லாம் அழகு உணர்ச்சி, மெகந்தியை காட்டுறது, லெமன் அண்ட் ஸ்பூன், இதெல்லாம் எவ்வளோ அரிய விளையாட்டுகள் பாருங்கள். பெண்களுக்கு கோலம் போடுறதில் விட்டுட்டேன், ரங்கோலி போடுறது, அப்புறம் என்னது அந்த அழகு போட்டி, ரேம்ப் வாக், அதெல்லாம். இப்போ எங்கள் ஐயா பெரியார் கேட்டார், இதெல்லாம் ஐயோ மதிவதனி இவ்வளோ அறிவாளிலாம் நினச்சிடாதீங்க, எல்லாம் பெரியார் தந்தை புத்தி. தந்தை பெரியார் கேட்டார், கோலம் போடுறதுக்கும் கும்மி அடிக்கிறதுக்கும் சாணி தட்டுறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி சிலம்பமும் கராத்தேவும் குஸ்தியும் பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அதை தான் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், அழகு போட்டிகள் மட்டும் எங்களுக்கு தேவையில்லை, அறிவு சார்ந்த போட்டிகளை பெண்களுக்கு நடத்துங்கள். மகளிர் தினம்னா அறிவு சார்ந்த போட்டிகளை பெண்களுக்கு நடத்துங்கள். இதை சொன்னது பெரியார். 2வது ஒரு தகவல் சொல்கிறேன், அது சொல்லலாமான்னு எனக்கு தெரில, அவங்க அனுமதியோடு தான் சொல்கிறேன். நேற்றைக்கு நமக்குன்னே வந்து மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நேற்று மாலை எனக்கு பெரம்பூரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே இந்த ஃபஸ்ட் ஏசியில் ஒரே பிரளயமாக இருக்குது. நீங்கள் சீட்டு மாறிக்கிறீங்களா, நீங்கள் மாட்டிக்கிறீங்களான்னு ஒவ்வொருத்தராக ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக கேட்டுட்டு வராங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், மாஸ்க் போடாமல் சாப்பிட்டதுனால எம்எல்ஏ ஒரு அண்ணன், அந்த எம்எல்ஏவோட பெயரை நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கு அது தேவையில்லை. அவரோட பிஏ வந்து என்ன சொன்னார்னா, பார்த்துட்டு மதிவதனா ஆமான் எம்எல்ஏ பார்க்குறோன்றாரு வாங்கன்னா, சரின்னு நான் போனால் வருமா இந்த அம்மாவுக்கு ஏதாவது சொல்லுமானாரா? எனக்கு என்னது ட்ரெயினில் இப்போ தான் 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம், இந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு உட்காந்தா எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில. அவங்க மதுரைக்காரங்கன்னு தான் சொன்னாங்க, அதனால் நான் வெளிப்படையாக சொல்லலாம், மீடியா முன்னாடி பொய் சொல்கிறதுக்கு தற்கூரியை தவிர யாரும் கிடையாது, அதனால் நான் உண்மை தான் சொல்ல முடியும். உட்காந்த உடனே அந்த அம்மா சொல்லலை, இந்த அண்ணன்ட்டே நான் கேட்டேன், நான் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு. அவங்களுக்கு ட்ரெயினில் தனியாக போய் பழக்கம் இல்லையா, அதனால் சீட்டு மாற்றி கேட்குறாங்கன்னாரு. நான் உடனே கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு எம்எல்ஏக்கு அந்த சோதனையை பாருங்கள், ட்ரெயின் ஏறி இருக்காங்க, அவர் அவங்க பிஏ அமைச்சர் பிஏ 3 பேர் 4 பேர் ஏறுறாங்க, நம்ம உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. நேற்றைக்கு நடந்தது, அழுதோடனே அவர் கேட்டிருக்காரு, எதுக்குமா அழுகிறீங்க எதுக்குமா, 2 தடவை பதில் சொல்லலாம். 3வது தடவை ஃபோன் பேசிட்டு எதுக்குமா அழுகிறேன்னு கேட்டதுக்கு, நான் அந்த மாதிரி வந்ததே கிடையாது, என்னை முறை இப்படி ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்க, ஆண்கள்லாம் இந்த கோச்சில் ஏறுவாங்கன்னே அவங்க எனக்கு சொல்லாமல் ஏற்றி விட்டாங்கன்னு இந்த அம்மா அழுக. இதெல்லாம் கதை இல்லை, அடுத்த வாரம் கேளுங்க, அடுத்து அவங்க சொல்கிறது தான் பெரிய விஷயமே. சரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் அரசு அலுவலராக இருக்காங்களாம். 2025 அரசு அலுவலர்னோன்னு நான் உடனே, அம்மா என்ன சொல்கிறீங்க, நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க போலன்னா, எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க கல்லூரி படிக்கிறாங்களாம். இப்போ நீங்கள் அவங்க வயசை கணக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய 50க்குள்ளே இருக்கும். நான் போய் வயசை கேட்கல, ஏன்னா தமிழர்கள் நாகரிகமானவர்கள்ல, பேசின 2வது நிமிஷமே அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சிடணும், அந்த பிள்ளைக்கு புள்ள பிறந்துருச்சான்னு தெரிஞ்சிடணும், புள்ள எந்த ஸ்கூலில் படிக்குதுன்னு தெரிஞ்சிடணும். போய் இறங்குறதுக்குள்ள அந்த பிள்ளை ஆதார் கார்டை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து வாங்க மாட்டோம், மற்றபடி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இறங்குவோம். அப்படி நாகரிகமான பிள்ளை நான் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஏறக்குறைய அவர்களுடைய வயது 50 இருக்கும்னு நானாக கணக்கிட்டா கூட, ஒரு 25-30 வருடத்திற்கு முன்னால் ஃபிஷரி கல்லூரியில் படிப்பதற்குரிய ஆற்றலை பெற்றவர் அந்த பெண், அதானே கணக்கு. இப்போ நான் அவங்கக்கிட்ட வெளிப்படையாக கேட்டேன், அம்மா நீங்கள் ட்ரெயினில் தனியாக போனதே இல்லையான்னு. நான் ட்ரெயின்லேயே போக மாட்டேங்க, பஸ்ஸில் தான் போனால் பாதுகாப்புன்னு பஸ்ஸில் போயிடுவேன், 2 முறை ட்ரெயினில் வந்தேன்,
போன தடவை வந்துட்டு போகிறப்ப, மதுரையிலேருந்து வந்துட்டு போகிறப்ப செகண்ட் ஏசியில் போட்டாங்க, பெண்கள்லாம் இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா ஆண்களாக இருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் என் சீட்டை அவர் எம்எல்ஏ கேட்டதுனால நீங்கள் பயந்துட்டே மதுரை வரை போக வேண்டாம், வேணும்னா சீட்டு மாறிக்கங்க, ஆனால் என்னோட கோச்சிலையும் 3 பேரும் ஆண்கள் தான் இருக்காங்க, எப்படி மாறுவீங்கன்னு கேட்டேன். உடனே இந்த அம்மா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னொன்னே டிடிஆர்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு எம்எல்ஏ. அப்போ தான் நான் நினச்சேன், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வார்த்தை சொன்னார். அவங்களோட பயம் நியாயமானது, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பயம் இருக்குது, அந்த பயத்தை போக்குவது தான் நம்முடைய வேலையாக இருக்கணுமான்னு சொன்னார். அந்த உணர்வுக்கு பெயர் திராவிடம், அந்த உணர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவருக்கு பெயர் தந்தை பெரியார். இப்போ நான் சொன்னேன், அக்கா உங்களுக்கு புரியுதா, என்ன நடக்குதுனாவது புரியுதா? அவர் எம்எல்ஏக்கா, அவர் அமைச்சர் பிஏ, நான் இப்போ தூங்கி தான் ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியுதான்னு கேட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தோடனே, நீங்கள் மதிவதனி தானேன்றாங்க. அடுத்து, உனக்கு இவ்வளோ நேரம் நான் பேசின பிறகு நீங்கள் என்ன மதிவதனின்னு கண்டுபிடிச்சி இன்னும் நான் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு பார்த்தா, அந்த அக்கா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் தனியாக தான் போவீங்களா எல்லா இடத்துக்கும்? நாங்கள் ஆமாம் நான் தனியாக தான் போவேன். பயமாலாம் இருக்காதான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் பெரியாரை படிங்கக்கா பயம் வராது அப்படிலாம் சொன்ன பிறகு அவங்கள நாங்கள் என்ன சொல்லி மாற்றணும்னு கேட்டால் கடைசியாக அவங்க சொன்ன பதில், நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தைரியமாக போய் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக போனீங்கன்னு அர்த்தம் அல்ல. இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது அந்த பயந்த சுபாவத்தோடு இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, தனியாக பயணிப்பது என்பது உங்கள் தைரியத்தை காட்டுவதற்கல்ல, அடுத்த தலைமுறை பெண்களை நீங்கள் தைரியமாக வளர்ப்பதற்கு நீங்கள் தனியாக பயணித்து தான் ஆக வேண்டும். அதை சொன்ன உடனே அந்த அக்கா சரிம்மா அப்படின்னு படுத்து நைட்டு தூங்கிட்டாங்க போல. இப்போ இந்த விஷயத்தில் 2 விஷயம் எனக்கு தோணுச்சு. பெரியார் என்ன செஞ்சுட்டாரு, பெரியார் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு அப்படின்னீங்கன்னா, பெரியார் என்ன செய்தார் என்று சொன்னால், எத்தனை ஆண்கள் இருக்கக்கூடிய சபையாக இருந்தாலும் சரி, தனி ஒருவராக நின்று பேசக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தவர் எங்கள் தந்தை தந்தை பெரியார் தான். தனியாக பெண்கள் பயணிப்பதற்கு 2025 பயப்படக்கூடிய காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சியிலிருந்து 100 பேர் போறாங்க. 100 பேர்ல 99 பேர் ஆண்கள். 99 பேர் ஆண்களில் ஒரே ஒரு தன்னந்தனியாக பெண்ணாக 99 ஆண்களோடு 1938 நிறைய பேர் நிக்கிறீங்கல்ல இளைஞர்கள் பொதுமக்கள்லாம், இன்னைக்கு 99 ஆண்களோடு மதிவதனி தனியா போனாலே எல்லாரும் சிசிடிவி கேமராவை மாறி என்ன நடந்துச்சு தெரியுமா, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட 1938 அத்தனை ஆண்கள் மத்தியில் தனி ஒரு பெண்ணாக இந்தியை எதிர்த்து துணிச்சலோடு கால்நடை பயணமாக சென்னையை நோக்கி சென்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அந்த வழி வந்தவர்கள் நாங்கள். பெரியார் எப்படி தயாரிச்சிருப்பாருன்னு பாருங்க. நீ போமா, எவன் என்ன சொல்றான்னு பார்த்துக்கலான் இருப்பார் ஐயா. போற வழியில மழை பெய்யுது, மழை பெஞ்சா ஆண்களுக்கு கவலை கிடையாது, சட்டையை அப்படியே கசக்கி முடிஞ்சு வேற சட்டையை மாத்திப்பாங்க. பெண்கள் ஆடையை எப்படி ரோட்ல உட்காந்து மாற்ற முடியுமா? அதே மழை தண்ணியோடு சேலையில தண்ணி சொட்ட சொட்ட இந்த அம்மா நடப்பாங்க. அதுவா பார்த்து காஞ்சாதான் உண்டு. இரவு நேரங்களில் தங்குவதற்கு இடம் இல்லைன்னா தெருவில் படுத்து தூங்குவாங்க. இத்தனையும் செய்து போவதற்கு அந்த போராட்ட குணத்தை தமிழ்நாட்டு பெண்கள் மனதில் விதைத்த தலைவர் தந்தை பெரியார் என்ற தலைவர். அதனாலதான் பெண்கள் சொன்னாங்க, தென்னிந்தியாவில் இதுவரை தோன்றிய சீர்திருத்தவாதிகளில் உங்களுக்கு மேலாகவும் இணையாகவும் நினைப்பதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால் நீங்கள் பெரியார் என்று அழைக்கப்படுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? பெண்களை நீங்க மதிக்கிற லட்சணத்துக்கு, பெண்களை நீங்க பேசுற கெட்ட வார்த்தைக்கு, பெண்களை நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்துக்கு பெரியாருடைய தாடியில் இருக்கக்கூடிய முடிக்கு கூட நீங்கள் சமமானவர்கள் கிடையாது. இதை விட நாகரிகமா எனக்கு திட்ட தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா நீங்க எழுதிக்கலாம். 3வது தகவல் சொல்றேன். இன்னமா 3ஆவதே வரியான்னா இன்னும் இருக்கு. 3வது தகவல் சொல்றேன். கும்பகோணத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் பேசுற எல்லா நிகழ்ச்சிகளும் இப்ப நடக்கிறது. மணிக்கணும், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திருமருகல்ன்ற ஊர். அந்த ஊர்ல ஆசிரியர் ஒரு அம்மா, நம்ம இயக்கத்துக்காரவங்க, அவங்க வந்து என்னை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறப்ப கார்ல பேசிக்கிட்டே வராங்க. ஒரு பொண்ணு சைக்கிள்ல போச்சு. எங்களுக்கு ஏன்னு தெரியாது, இந்த இயக்கத்தில் இருப்பதாலா பெரியாரை ஆழமா வாசிக்கிறதான்னு தெரியாது. இந்த பொண்ணுங்க இப்ப காலேஜ் முடிஞ்சு போதுங்கல்ல, அந்த பிள்ளைங்களை பார்த்தாலே இது என் தங்கச்சி என் அக்காவும் படிக்க போற மாதிரியே இருக்கும் சந்தோஷமா. இப்போ அந்த அவங்க ரோட்ல பிள்ளைங்க போதுங்க, நான் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஐயா பேசினதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இப்போ அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க,
அருமை பெரியோர்களே, இளைஞர்களே, ஆற்றல் வாய்ந்த சிந்தனையாளர்களே, நல்லா கேட்டுக்கங்க. அந்த அம்மாவுக்கு வயது 55 இருக்கும். 13 வயசுல சைக்கிள் வாங்கியிருக்காங்க அவங்க வீட்டில், அவங்க அண்ணனுக்கு. இந்த அம்மா எடுத்து அதை ஆசைக்கு ஓட்டலான்னு எடுத்திருக்காங்க. எடுத்து ஓட்ட தான் சார் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பெரியப்பா வந்து சைக்கிளை தூக்கி வீசினாராம். அவங்க சொல்கிறாங்க தூக்கி வீசினாருமான்னு. எனக்கு புரியல, ஏன் தூக்கி வீசினாரு? இப்போ பெரியப்பா கொஞ்சம் டபுளாக இருந்திருப்பார் போல், அதனால வீசினாரான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க பொம்பளை புள்ள சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு தூக்கி வீசினாராம். அந்த வார்த்தை எனக்கு இன்னமும் பதிஞ்சதுனால சைக்கிள் ஓட்டவே நம்ம அதுக்கடுத்து பழகலையாம். 13 வயசுனா இப்போ அவங்களுக்கு 50 வயசு, ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி தானேங்க கணக்கு. 30-38 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒத்துக்கலை. ஒரு தலைவர் 90 வருஷத்துக்கு முன்னாடி தீர்மானம் போடுறாரு, காவல்துறையிலும் இராணுவத்திலும் பெண்களை நியமிக்க வேண்டும். 1931 தலைவர் தந்தை பெரியார் தீர்மானம் போடுறார். அப்போ அந்த அம்மா பிறந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ சைக்கிள் ஏன் பெண்கள் ஓட்டக்கூடாதுன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நின்று கேட்கக்கூடிய பொதுமக்கள், இந்த 2 வீலரில் இன்னைக்கு காலையில் கல்லூரியில் நான் கேட்டேன், ஆம்பளை பையலாக பிறந்திருக்கலான்னு எனக்காவது உங்களுக்குலாம் தோணியிருக்கான்னு கேட்டேன். நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. அதில் ஒரு பேராசிரியர், ஒரு லேடி சொன்னாங்க, ஆமாம் தோணிருக்கு. எப்போ தோணிருக்கு? இந்த டபுள்ஸில் ஆண்கள் பைக்கில் போகிறப்ப தோணிருக்குன்னாங்க. நான் உண்மையாக அழகு, அது அவ்வளோ நேர்த்தியான பதில். அது ஏன் ஆம்பளை பையலாக பிறக்கணும்னு நிறைய கல்லூரியில் நான் கேட்டிருக்கேன். பிள்ளைங்க வித்தியாசமாக பதில் சொல்லும். ஆம்பளை பையலாக இருந்தால் வீட்டில் சொல்லாமல் வெளியே போகலாம், நைட்டில் வெளியே போகலாம், சுற்றி பார்க்கலாம், எங்கே போகிறேன்னு கேள்வி கேட்டு நச்சரிக்க மாட்டாங்க, நீ பொம்பளை பிள்ளை நீ இதை தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்கன்னு. ஆனால் இந்த பேராசிரியர் சொன்ன அந்த பதில், டபுள்ஸில் ஆண்கள் போவாங்க பைக்கில், அந்த மாதிரி போக முடியலையேன்னு ஏங்கியிருக்கேன். அந்த ஏக்கத்திற்கு பின்னால் இருப்பது என்ன தெரியுமா? சுயமரியாதை உணர்வு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் பைக்கில் எடுத்தீங்கன்னா டபுள்ஸ் போட்டுட்டு உங்கள் பேண்ட்டுக்கு எப்படினாலும் போகலாம். இவங்க கட்டியிருக்க சேலைக்கு இவங்க சிங்கிள்ஸ் போகிறதே கஷ்டம். இதில் பின்னாடி ஒரு அம்மாவையும் சேலையை கட்டி எடுத்துகிட்டு போனால் அந்த சேலை சக்கரத்தில் சுற்றும், பாதுகாப்பாக போக முடியாது, சொல்லட்டும், விபத்து ஏற்படும். இந்த 2025 அந்த அம்மாவுக்கு இந்த கனவு இருக்குன்னா, ஒரு தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ இதுக்கெல்லாம் பயப்படுவீங்க, சைக்கிளை பார்த்து வண்டியை பார்த்து பயப்படுவீங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஏரோப்ளேனை பெண்கள் ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னார் பெரியார். இன்றைக்கு இந்தியாவில் அல்ல தோழர்களே, உலகம் முழுவதும் பெண்கள் பைலட்டாக இருக்கிறார்கள். அந்த ஏக்கத்திற்கு, எனக்கு முன்னாடி தலைமுறைக்கு இருந்த ஏக்கம் மதிவதனிக்கு இல்லை, எனக்கு முன்னாடி தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வு மதிவதனிக்கு கிடையாது. எனக்கு முன்னாடி தலைமுறைக்கு இருந்த கல்வி, ஐயோ படிக்க முடியலையே, ஐயோ வேலைக்கு போக முடியலையென்ற கவலை மதிவதனையுடைய தலைமுறைக்கு இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் படி 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 என்று எங்களை மேலே ஏற்றிவிட்ட இந்த திராவிடர் இயக்கமும், அதற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த கருஞ்சட்டை தொண்டர்களும் தான் மதிவதனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய டிகிரிக்கு காரணம். உடனே வந்துருவாங்க நாளைக்கு அறிவாளிகள், மதிவதனி படித்த டிகிரிக்கு இவங்கெல்லாம் தான் காரணமா, அவங்க அப்பா எங்கே போனாரு, அவங்க அம்மா எங்கே போனாருன்னு. ஏன் எங்கள் அம்மாவுக்கு அப்பா அம்மா இல்லையா? அவங்க அப்பா அம்மா, அவங்க பாட்டிக்கு, எங்கள் பாட்டிக்கு அப்பா அம்மா இல்லையா? மேடைக்கு மேடை கத்துறிய உனக்கு அப்பா அம்மா இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா இல்லையா? எல்லாருக்கும் தான் அப்பா அம்மா இருந்தாங்க. ஏன் 2000 வருஷம் படிக்க வைக்காமல் இருந்தாங்க? கேட்டால் ஔவையார் எழுதினார், திருவள்ளுவர் எல்லாம் எழுதினாங்க. உன் தாத்தா எங்கே படித்தாரு? ஔவையார் எழுதினாங்க, திருவள்ளுவர் எழுதினாங்க, எல்லாம் எழுதினப்போ உங்கள் அப்பா அம்மா எந்த காலேஜில் டிகிரி வாங்கினாங்க? ஒன்றும் முடியலையே. அதுக்கு தான் கொஞ்சம் புத்தி வேணுன்றது. புத்தி இருந்தால் புரியும். ஔவையாரும் வள்ளுவரும் படித்தப்ப ஆரியம் என்ற பார்ப்பனியம் இங்கே வரல. உன் தாத்தாவும் என் தாத்தாவும் படிக்க முடியாதது காரணம் ஆரிய பார்ப்பனியம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எந்த ஆரிய பார்ப்பனியத்துக்கு சாமரம் வீசி பின்னாடி பதுங்கி நிற்கிறீங்களோ அந்த பார்ப்பனியத்தை துணிந்து எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இந்த மண்ணில் நாங்கள் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க சார், பார்ப்பனியத்தை எதிர்ப்பது அவ்வளோ எளிமையான காரியமா? இங்க இருக்க நீங்க எல்லாம் இருக்கீங்க, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைலாம் கணக்கு இல்லை. பிள்ளை பிறந்த வீட்டில இருந்து சாவர வரைக்கும் ஐயரை கூப்பிடாம உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஐயர் வரலன்னா ஏதோ அவ்வளோதான், நாளைக்கே செத்து போயிடுவோன்ற மாதிரி பயம் இருக்கும். நான் வெளிப்படையா பேசுறேனே. இன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்கல்ல முரசொலியில் வந்த அந்த கட்டுரையை பற்றி, அதை நான் பேசின உரை, அதுல ஒரு 4 செய்தியை மட்டும் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த குழந்தை வச்சுட்டு ஒரு அண்ணா உட்கார்ந்துருந்தாங்க, இந்த பின்னாடி வண்டியில ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க.
இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பிறந்து 1 வயசு ஆகுதுல்ல, பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை சென்னை போன்ற நகரங்கள் மட்டும் இல்லை, இப்போ எல்லா பக்கமும் ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சையாக கொண்டாடுவாங்க, மண்டபம் பிடிச்சி பிரியாணி போட்டு கொண்டாடுவாங்க. 1 வயசு பிறந்த நாளை எல்லாரும் தான் கொண்டாடுவீங்க. எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? காலையில் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, வருவீங்க, திரும்ப பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும். எங்கள் ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பிறந்த 1 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு மதிவதனி மாதிரி யாரையாவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் பேசுமான்ருவாங்க. பிறந்தநாள் விழாவில் பேசணும். என்ன பேசுவோம்? பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் ஐயரை கூப்பிட்டு கோவில் கூப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக என்ன பேசுவோன்னு கேட்டால், அருமை தோழர்களே நல்லா கேட்டுக்கங்க, மதிவதனி ஒருவேளை பிறக்கிறப்ப ஹிந்து வீட்டில் பிறந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஹிந்துவாக தான் வளர்ந்துருப்பேன். இந்த பிள்ளை ரொம்ப வாய் பேசுதுன்னு இஸ்லாமியர் தூக்கி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இஸ்லாமியராக வளருவேன். இஸ்லாமியர் வீட்டிலே என்னை வச்சு மேய்க்க முடியலன்னு கிறிஸ்தவர் வீட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நான் கிறிஸ்தவராக வளருவேன். இது எங்கேயும் இல்லாமல் நான் நாத்திகர் வீட்டில் பிறந்தா நாத்திகராக வளருவேன். அப்போ பிறப்பால் எந்த குழந்தையும் இந்து குழந்தை, முஸ்லீம் குழந்தை, கிறிஸ்தவ குழந்தைலாம் இல்லை. பிறப்பால் எல்லா குழந்தைகளும் நாத்திகர்கள் தான். அப்போ பிறந்த குழந்தைய நம்ம தான் இந்துவாக வளர்க்குறோம், கிறிஸ்தவராக வளர்க்குறோம், இஸ்லாமியராக வளர்க்குறோம். இதை போயிட்டு பிறந்தநாள் விழாவில் பேசுவோம். பிறந்த இந்த நாத்திகர் குழந்தையை, அறிவாளியாக பகுத்தறிவாதியாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை, மூளையை மழுங்கடிக்கக்கூடிய எந்த வேலையும் செய்யாதீங்கன்னு பேசுவோம். முடிஞ்சா ஐயர் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஐயரை நம்பி இருக்கக்கூடிய உங்களுக்கு அவருக்கு தட்சணை கொடுத்து அவரை பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க. அடுத்து பிள்ளைக்கு வயசுக்கு வந்தால் சீர் சுற்றணும், அதுக்கு ஐயரை கூப்பிடுவீங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டில் சுத்தலை, எனக்கு தெரியாது. அடுத்து வாங்க கல்யாண வீடு. கல்யாண வீட்டுக்கு ஐயர் இல்லாமல் கல்யாணம் பண்ண மாட்டோம். அது இன்னைக்கு கௌரவம் ஆயிடுச்சு. படிக்காதவர்களை திருத்தியாச்சு. இந்த பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, என்னத்துக்கு டிகிரின்னு எனக்கு உண்மையே புரியல. 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி, பத்திரிக்கை ஃபுல்லாக டிகிரி, கல்யாணத்தன்னைக்கு ஐயரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறது. அவர் என்னத்து மந்திரம் ஓதுறாருன்னு தெரியுமா உனக்கு? நீ படித்த பிஹெச்டியில் அந்த மந்திரம் வருதா? நீ படித்த டாக்டரேட்டில் அந்த மந்திரம் வருதா? இன்ஜினியரிங் அத்தனை படிக்கிறமே, இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் புரியுமா? ஃபிசிக்ஸில் 200க்கு 200 மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? கெமிஸ்ட்ரியில் 200க்கு 195 மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? படித்தவர்கள் அந்த மந்திரத்தை ஆய்வு செய்யாத போது 5ஆம் கிளாஸ் கூட தாண்டாத எங்கள் ஐயா பெரியார் தான் சொன்னாரு, ஏன் உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான்? பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் உன்னுடைய பெண்ணை மட்டுமல்ல, ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்ற அவரையும் சேர்த்து அசிங்கப்படுத்துது. இந்த முறை தேவையில்லை, சுயமரியாதை திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் சொன்னவர் தந்தை பெரியார். அப்ப கல்யாண வீட்டுக்கும் உங்களுக்கு யார் வேணும்? பார்ப்பனர் வேணும். அதுக்கடுத்து இருக்க எல்லாத்துக்கும் செத்து போயிட்டோம். செத்து போனால் அந்த பாடியை நிம்மதியாக விட மாட்டோம், அதுக்கு கருமாதி நடத்துறதுக்கு ஐயர் வேணும். நாங்களும் செத்து போன பிறகு நிம்மதியாக விட மாட்டோம். எங்களுடைய உடலை என்ன பண்ணிடுவோம்னா உடல் தானம் கொடுத்துருவோம், உடற்கொடை கொடுத்துருவோம். உடற்கொடை கொடுக்கல எரிச்சிட்டோம்னாலும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துவோம். இறந்து போன துக்கத்திலும் கொள்கை பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் தான். அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம்னா வருஷம் நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்ச்சி நடத்துவோம். பிறந்ததுலேருந்து சாகிற வரை பேசிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்னதான் வேணும்? இந்த கேள்வி இருக்கும்ல உங்களுக்கு. ஏமா லென்த்தாக பேசுறிய, உனக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்னு கேட்பீங்கல்ல. என்ன வேணும்னா எங்கள் ஐயா பெரியார் சொன்ன அதே பதில் தான். உலகத்தில் உள்ள மற்ற மக்களை போல இந்த திராவிட இன மக்களை மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்ற வேண்டும், வேற ஒன்றும் இல்லை சார். ஏன் அப்போ எங்களுக்கு மான உணர்ச்சி இல்லையா, அறிவுணர்ச்சி இல்லையா அப்படின்னு பெரியார் மேலே கோபம் வரணும். பெரியார் மேலே கோபம் வந்து நீங்கள் போய் பெரியாரை கேட்கணும், ஏன் எங்களுக்குலாம் அதெல்லாம் இல்லையான்னா. இப்போ நான் வருஷம் கட்டி சொன்னேன்ல பார்ப்பனர்களை வச்சு என்னென்ன பண்ணுறோன்னு, இதெல்லாம் பண்ணுறப்பயே நம்ம ஒத்துக்கிறோம், நமக்கு அறிவுணர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இல்லைன்னா புரியாத மந்திரத்தை மேடையில் ஓத விடுவோமா? அப்படி ஒருவேளை அறிவுணர்ச்சி தெளிவாக இருந்தோம்னா எதுக்கு ஐயரை கூப்பிடணும்? சொந்த அப்பா அம்மா குத்துக்கள் மாதிரி நிற்பாங்க, அவங்க பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க, இவர் முன்னாடி நின்றுட்டு இருப்பார். கோவிலுக்குள்ளே போறீங்களே, நான் எனக்காக பேசலை, கடவுள் நம்பிக்கையாளர்களுக்காக பேசுனேன். நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க சாமிலாம் இல்லைன்னு சொல்கிற கட்சின்னு. ஆஹா, நீங்கள் சாமி கும்பிடலாம், உழுந்து கும்பிடலாம், 365 நாள் கும்பிடலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி, இந்திய அரசமைப்பு சட்டப்படி வழக்கறிஞராக சொல்லுகிறேன், நீங்கள் சாமி கும்பிட்ற உரிமை உங்களுக்கு இருக்குது. யாரும் அதில் தலையிடவே முடியாது. தீகாக்காரவங்க நான் மட்டும் பெரியவங்களா வந்து தலையிட முடியுமா? தலையிடவே கூடாது. எப்போ தெரியுமா சார் தலையிடுவோம்? நீங்கள் அழகாக குளிச்சு கிளம்பி மொழுகி நெத்தியில் குங்குமம் தின்னூறு எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறப்ப ஐயா கேட்டார், பெரியார் கேட்டார், நல்லா கிளம்புற ஜிகுன்னு போகிற, போனோடனே விருன்னு நின்றுறிய கோவிலுக்கு வெளியேன்னு கேட்டார் பெரியார். போகிறவன் சரி சரின்னு உள்ளதானே போனோம்,
எதுக்கே கோவில் வாசலுக்கு வெளியே நிக்கிறேன்னு கேட்டார். அவர் கேட்டப்ப பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு கோவிலுக்குள்ளேயே உரிமை கிடையாது. இதெல்லாம் கேட்டு கோவிலுக்குள்ள போனோம். கோவிலுக்குள்ள போனோன்னு என்ன பண்ணோம்னா 4 ஸ்டெப் பேக் அப்படின்ற மாதிரி கோவில் கற்பகிரகத்துக்கு வெளியே நின்றுட்டோம். அதுவும் நம்ம ஏன்னு கேட்கல. இவ்வளோ பெரிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கல்லு சுமந்தோம், மண்ணு சுமந்தோம், சிமெண்ட் சுமந்தோம், காசு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்துட்டு மீனாட்சி அம்மன் கோவில் கற்பகிரகத்துக்குள்ள போக முடியாது. சரி, நான் போகலன்னா நான் தானே கவலைப்படணும், பேசுகிற உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் எங்களை பார்த்து கேட்கணும். அப்படி கேட்டால் தானே நாங்கள் பதில் சொல்ல முடியும். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா கடவுளை பிடிக்குதா இல்லையா, வேணுமா வேணாமான்றது எங்களுடைய விருப்பம். இட் இஸ் அ சாய்ஸ். எனக்கு கடவுள் வேணும் வேணான்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். நான் சாமி கும்பிடாதனால யாருக்காவது நெஞ்சு வலி வரப்போதா? நான் சாமி கும்பிடாதனால யாருக்காவது கை கால் வலி வரப்போதா? ஐயோ மதிவதனி சாமி கும்பலே, நம்ம வீட்டில் கெடுதல் நடந்துற போதுன்னு மதுரைக்காரவங்க யாராவது சொல்ல போறீங்களா? கிடையாது. இப்போ நான் சாமி கும்பிட்றேனா இல்லையான்றது என்னோட விருப்பம். ஆனால் என் சகோதரர்கள் மதுரை புதூரில் பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்க என் அண்ணனும் என் அக்காவும் என் பெரியப்பாவும் என் சித்தியும் என் அக்காவும் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள் போக வேண்டும் என்பது சுயமரியாதை சார்ந்த உரிமை. அந்த உரிமை மறுக்கப்பட்டால் நாங்கள் கேள்வி கேட்போம். அதுக்கு பெயர் சமூக நீதி. அந்த சமூக நீதியை கேட்டவர் தந்தை பெரியார். சரி, பெண் உரிமைக்கு பேசினாரு, சமூக நீதிக்கு பேசினாரு. எது கிடைச்சா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். சொல்யூஷன் சொல்றாரு. எப்போ தெரியுமா அறிவு வளரும்? படிச்சேன்னா அறிவு வளரணுன்றார் ஐயா. அதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. ஐபிஎஸ்கள், டாக்டர்கள், அப்படியான எக்ஸப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பேருக்கு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு கூட வீதியில் இறங்கி சம்மந்தம் இல்லாமல் தான் பேசுவேன்றவங்கலாம் இருக்காங்க. அவங்களையும் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டார். எல்லாத்துக்கும் பதில் வச்சுருந்தார் ஐயா. இப்போ படித்தேன்னா அறிவு வளரும், அறிவு வளர்ந்தனா சுயமரியாதை வரும், சுயமரியாதை வந்தால் நான் ஏன் அடிமையாக இருக்கணும்னு கேள்வி கேட்பேன். சரி, படிக்க வேண்டியது தானே, இதை ஏன் பெரியார் வந்து தான் சொல்லணுமா? நம்ம கொஞ்சம் தற்குறிகள் மாதிரி நான் பேசுகிறேன். இப்போ அவருக்கு முன்னாடி யாருமே இல்லையா? எங்கள் முப்பாட்டன் என்ன செய்தான் தெரியுமா? சொல்லு, என்ன பள்ளிக்கூடத்தை திறந்தார்னு சொல்லு. அதை மட்டும் சொல்ல மாட்டேறியே. எங்கள் முப்பாட்டன் திறந்த பள்ளிக்கூடத்தின் எண்ணிக்கை, எங்கள் முப்பாட்டன் திறந்த கல்லூரிகளின் எண்ணிக்கை, எங்கள் முப்பாட்டன் திறந்த கல்லூரியில் படித்தவர்கள் எண்ணிக்கை. அங்கே வாங்க சார், எத்தனை பேர் படித்தாங்கன்னு வா. கல்லூரி இருந்துச்சா? இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்காரவங்க படித்தாங்களா? படித்தாங்க, இல்லைன்னு சொல்லலையே. 1947 கணக்கெடுப்பின்படி 15% பேர் சுதந்திர இந்தியாவில் படிச்சிருந்தாங்க. மிச்சம் இருந்த 85% பேருக்கு ஏன் படிக்க முடியல? ஸ்கூல் இல்லையா? ஆசிரியர்கள் இல்லையா? எல்லாம் இருந்துச்சே, ஏன் படிக்க முடியல? அதை சொன்னால் காசு வராது. அதை சொன்னால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தொக்கா நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த கவலை இல்லை. நாங்கள் சொல்கிறோம் 15% படித்தாங்க, 85% படிக்கலைன்னா இங்கிருந்த ஆரிய பார்ப்பனியம் 2000 வருஷமாக நம்மளை படிக்க விடலை. நீ சூத்திரம் படிக்கக்கூடாதுன்னாங்க. ஸ்கூல் பக்கம் போகக்கூடாது. மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பார்த்துக்க ஒதுங்கலன்னு அவங்களெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. அவ்வளோ பெருமை மிகுந்தவர்கள் நம்ம. நான்லாம் யார் தெரியுமா? அருவாள் எடுத்தனா எத்தனை பேரை சீவுவேன் தெரியுமா? அருவாளை சீவுறதுக்கு முன்னாடி பென்சிலை சீவி இருக்குமா? பென்சிலை சீவி 4 எழுத்து எழுதியிருக்குமா? ஒன்றும் கிடையாது. இப்போ தான் ஐயா பெரியார் சொன்னார், படித்தன்னா தான் அறிவு வரும். இல்லை, படிக்கிறதுக்கு தகுதி வேணும் ஓய் அப்படின்னாங்க. படிக்கவே தகுதி வேணுமா அப்படின்ன உடனே நம்ம ஆட்கள்லாம் ஆமாம் படிக்க தகுதி வேணும், கரெக்டு தானே. இப்போ டாக்டர் படிக்கணும்னா தகுதி வேணும்ல, இன்ஜினியர் படிக்கணும்னா தகுதி வேணும்ல. பெரியார் சொன்னார், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே தகுதியை வளர்க்க தான், காலேஜுக்கு அனுப்புறதே தகுதியை வளர்க்க தான். ஆனால் பள்ளி கல்லூரிக்குள்ளே வரதுக்கே தகுதி வேணும்னு சொன்னால் அதை விட அயோக்கியத்தனம் ஒன்றும் கிடையாது என்று தந்தை பெரியார் சொன்னார். இப்போ நம்ம ஆட்கள் நிறைய பேர் சொல்லுவோம், மூளைக்கு மூளை இன்ஜினியரிங் காலேஜ், என்னமோ நம்ம காசில் கட்டி வச்ச மாதிரி நமக்கு ஒரு அலுப்பு. மூளைக்கு மூளை இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா பக்கமும் திரும்பினாலும் இந்த பல் டாக்டர், என்னமோ நம்ம எல்லாரும் போய் டெய்லி 10 பல்ல அவங்க கிட்ட தான் பிடுங்கிட்டு வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு கவலை. உண்மை என்ன தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி அவா வீட்டில் மட்டும் டாக்டர் ஆனாங்க. இப்போ நம்ம வீட்டு பிள்ளைலாம் பல் டாக்டர் ஆகிறதுனால தரம் கெட்டு போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லலாம், நம்ம சொல்லலாமா? நம்ம பிள்ளை இன்னைக்கு தானே சார் பல் டாக்டர் ஆகுது, நம்ம பிள்ளை இன்னைக்கு தானே இன்ஜினியர் ஆகுது, நம்ம பிள்ளை இன்னைக்கு தானே டாக்டர் ஆகுது. நேற்றைக்கு முதல் நாள் ஒரு கல்லூரிக்கு போனேன். 350 பேர் அந்த பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்து. எத்தனை பேர் தாத்தா படித்தாருன்னா 4 பிள்ளை கை தூக்குது. எத்தனை பேர் அப்பா படித்தாருன்னா 15 பிள்ளை கை தூக்குது. எத்தனை பேர் அம்மா படித்தாங்கன்னா 10 பிள்ளை கை தூக்குது. நீங்கள் எத்தனை
பேர் படிச்சு முடிப்பீங்கன்னு கேட்டா எல்லா பிள்ளையும் கை தூக்குது. அதை சாதித்து காட்டிய மண் தமிழ்நாடு. தலைவர் தந்தை பெரியார். படிப்பதற்கான இடைவெளியை பெரியார் குறைத்தார். எப்படி குறைச்சாரு? கல்வி வளர் காமராஜரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காமராஜர் என்ன சொந்தம்னு தெரியல அவருக்கு. முப்பாட்டனா சித்தப்பாவா பெரியப்பாவா அப்பாவா என்னன்றது நமக்கு தெரியல. நாளைக்கு தான் சொல்லுவாப்ல. 8ஆம் தேதி குறிச்சிருக்காரு. அதனால காமராஜர் என்ன உறவின் முறை அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். இந்த கல்வி வள்ளல் காமராஜர் பற்றி உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தந்தை பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க யாருங்க காமராஜரை பத்தி பேசுறது? பெரியாரை விட காமராஜரை பத்தி நீ பேசிடுவியா? கடவுளுக்கு வாழ்த்து பாடுவதை விட்டுவிட்டு பள்ளிகளில் காமராஜருக்கு வாழ்த்து பாடுங்கள்னு சொன்னவர் தந்தை பெரியார். அந்த காமராஜர் ஐயாவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? டிசம்பர் 24, 1973 பெரியார் மறைந்திருக்கிறார். அவருடைய பிணத்தை உள்ள வச்சிருக்காங்க. நான் பேசுகிற போதெல்லாம் எனக்கு குரல் நடுங்கும். பார்த்துட்டு காமராஜர் வெளியே வராரு. செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி எப்படி உணர்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க போல. எப்படி உணர்வாங்க? யாராவது புள்ள செத்து போனா எப்படி உணர்வாங்க? இன்னைக்கும் மீடியாக்கள் தூக்கிட்டு போறாங்கல்ல மைக்க, அதே மாதிரி காமராஜர்கிட்ட கேட்குறாங்க. காமராஜர் சொன்ன பதில், கொடலே அந்து போய் கிடக்குன்றேன், பேட்டி கேட்குதான்னு கேட்டிருக்காரு. அறிவியல் படித்தவர்கள் இங்க நிரம்ப இருப்பீங்க. குடலினுடைய வேலை என்ன? உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் சக்தியாக மாற்றி தேவையற்றதை விட்டுட்டு எனர்ஜியை எடுத்துக்கிறது தான் குடலினுடைய பெரிய பணி. தமிழர்களுக்கு வரக்கூடிய கேடுகளை, இன்னல்களை, ஜாதியை, மதத்தை, அடிமைத்தனத்தை, மூட நம்பிக்கையை எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு எது தமிழர்களுக்கு தேவையோ அதை மட்டும் கொடுத்து சென்ற தலைவர் தமிழர்களின் பெருங்குடல் தந்தை பெரியார் என்பதை தான் கல்விவள்ளல் காமராஜர் சொன்னார். அடுத்த நாள் காமராஜர் அவங்க வீட்டில் இருக்காரு. எழுத்தாளர் ஐயா நீலன் சந்திக்கிறாரு. காமராஜர் சாய்வு நாற்காலியில் இருந்தாராம். இது புத்தகத்தில் அவர் எழுதி அவரே பதிப்பித்தது. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாரு. நடந்ததெல்லாம் அவர் விவரிக்கிறாரு. காமராஜர் ஒன்றும் பதில் சொல்லலை. ஓரத்தில் கண்ணில் தண்ணி மட்டும் வருது. டக்குன்னு எழுந்து சொல்றாராம், இனிமேல் தமிழனுக்கு ஏது நாதி என்று காமராஜர் கேட்டிருக்கார். பெரியார் செத்து போயிட்டாரியா, இனிமே யாரு நாதி? பார்ப்பனருடைய கொட்டத்தை எதிர்த்து பேசுவதற்கு அந்த தலைவர் அளவிற்கு யார் இருந்தார்கள்? எங்களை எல்லாம் பார்த்தாலே என்ன சார் சொன்னீங்க? போதும் ஒன்று வேண்டாம் ஒன்று. நீங்க இன்னைக்கு மதிவதனி 3 டிகிரி அம்மா வெண்ணிலா அவர்கள் தமிழ்நாடு போற்றக்கூடிய பேச்சாளராக இருக்கிறார். முன்வரிசையில் இருக்கக்கூடிய பெண்கள். நான் வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். அக்கா அவங்க அந்தோணி அம்மாள் அவர்களை அறிமுகப்படுத்தினாரு ஐயா. அறிமுகப்படுத்தினதெல்லாம் எனக்கு உண்மையாக மகிழ்ச்சி இல்லை. அவங்க கவுன்சிலர்னு சொன்னதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பெண் கவுன்சிலர்கள் இன்றைக்கு சாதாரணம். அதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் அடுத்து ஒன்று சொன்னார், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பின்னாடி இருக்க அந்த அண்ணனை கூப்பிட்டு, இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் அவருன்னாங்க. எத்தனை வருஷமா இவங்க வீட்டுக்காரம்மா தான் இது, இவங்க வீட்டுக்காரம்மா தான் இதுன்னா இவங்களோட வீட்டுக்கார அவருன்றாங்கல்ல. இது எல்லாத்தையும் யாரு சார் கேட்டா? பெரியார் தானே கேட்டாரு. பெண்களை நீங்கள் செல்வி, திருமதி, ஒரே ஆராய்ச்சி, மதிவதனி செல்வியா திருமதியான்னு பல பேத்துக்கு இத்தனை ஆராய்ச்சி இருக்கிறப்ப எங்கள் ஐயா பெரியார் தான் சொன்னார், செல்வி திருமதி லொட்டு லொசுக்கெல்லாம் கிடையாது, தோழர் மதிவதனி. சொன்னது யாரு? மேடை ஏற்றி எங்களை தோழர் என்று அழைத்தது பெரியார் தானே, இந்த இயக்கம் தானே. இன்னைக்கு வந்து அல்ற சில்லறைகள்லாம் பெரியார பேசலாம்னா பேச முடியும். ஆனால் நான் சொன்ன இத்தனை தளத்திலும் பெரியாரை விட்டால் ஏது நாதி என்று கல்வி வள்ளல் காமராஜரால் பேசப்பட்டவர் தந்தை பெரியார் என்ற தலைவர். கல்வி படிங்கன்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் படித்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறவங்களோட சதவிகிதம் 50%. அதை பொறுத்துக்க முடியாம புதிய கல்விக் கொள்கை, நீட்டு, மும்மொழி கொள்கை, ஹிந்தியை படிச்சே ஆகணும்னு கொண்டு வராங்க. நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். புள்ள பிடிக்கிற கூட்டம் மாதிரி பிஸ்கெட்டை கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க பிஜேபிக்காரவங்க. எனக்கு உண்மையாக பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்கு. பிஜேபிக்காரவங்கள ஒரு மாதிரி அலையிறாங்க சார். இந்த பேப்பரை தூக்கிக்கிட்டு ஐயாப்பா கையெழுத்து போடுப்பா, கையெழுத்து போடுப்பா, கையெழுத்து போடுப்பானா எதுன்னு லேகியம் விற்கிற வேலையை அம்மா 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 ஐயா 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 வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கன்ற மாதிரி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குறாங்க. எனக்கு ஏன் அந்த அண்ணனுங்களையும் அந்த அக்காக்களையும் பார்த்தா உண்மையாக கஷ்டமாக இருக்குன்னா, வியர்வை சிந்தி பொய் பேசி எங்ககிட்ட அடி வாங்குறது நீங்க, பொய்ய பேசி எங்ககிட்ட மறுப்பு வாங்குறது நீங்க, ஹிந்தி வேணும்னு மூளைக்கு மூளை கத்துறது நீங்க. ஹிந்தியை ஏற்றுக்கிட்டா என்ன தப்புன்னு நேற்று எங்கள் அக்கா 2.5 மணி நேரம் தமிழ் இசை தெருவில் வேர்க்க விறுவிறுக்க எல்லாம் பண்ணுறது எங்கள் அக்கா. தமிழ் இசை வீதிக்கு வீதி நிற்கிறது. எங்கள் அண்ணன் சூத்திரர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஒன்றிய நிதியமைச்சர் மட்டும் நிர்மலா மாமி அப்படின்னா எங்களுக்கு கோவம் வருமா வராதா?
நியாயமா நீங்க தானே சார் அந்த கேள்வியை கேட்கணும். உங்களுக்கும் சேர்த்து நாங்க தானே கேட்குறோம். கத்துறது எங்காலு, திட்டு வாங்குறது எங்காலு, டிபேட்ல வந்து உட்காந்து எங்க கிட்ட வாங்கிட்டு போறது எங்காலு, எல்லாம் எங்காலுங்க. எங்காலுங்கன்னோட நீங்க உடனே ஆய்வு பண்ணிடாதீங்க கூகுளில் போய் மதிவதனி காஸ்ட் அப்படின்ட்டு. ஒன்றும் கிடையாது. பார்ப்பனர் அல்லாத அனைவரும் நம்மவர்கள் தான். நாம் திராவிடர்கள், நாம் தமிழர்கள். இப்போ எங்க அக்காவுக்கு நீ ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டீங்க, நாங்க கேட்போமா மாட்டோமா? நிர்மலா மாமியை வந்து தெருவில் கேட்க சொல்லுங்க, கையெழுத்து போட சொல்லுங்க, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா இந்த சைன் போர்டு பிஸ்கெட் பாக்கெட் தரேன்னு கேட்க சொல்லுங்க. அந்த அம்மா முதல் வர சொல்லுங்க. எந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த அம்மா வந்திருக்காங்க? ஏன் தட்டுல காணிக்க போடுறீங்க? அவாட்ட நேரா கொடுங்கன்ற பிரச்சனைக்கு மட்டும்தானே நிர்மலா சீதாராமனை நம்ம பார்த்துருக்கோம். வேற எதுக்கு சார் பார்த்துருக்கோம்? இப்போ எதுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், ஹிந்தி வேண்டான்றோம்னா இந்த மாதிரி அறிவா பேசணுன்றதுக்காக தான் ஹிந்தி வேண்டாம், தமிழும் ஆங்கிலமும் போதும். இன்னும் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மும்மொழி கொள்கை படிக்காம அரசு பள்ளி மாணவர்கள் ஐயோ அம்மான்னு கதறாங்கல்ல. நிறைய பேர் இங்கே அரசு பள்ளியில் படிக்க வைக்கக்கூடியவராக இருப்பீங்க. உங்களை வந்து எமோஷனலாக டவுன் பண்ணுவாங்க. சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளை பாரு, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளை பாருன்னு. ஒன்றும் இல்லை, ஹிந்தி படித்து எந்த பிள்ளையும் உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போகல. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளை தமிழையும் இங்கிலீஷையும் உருப்படியாக படித்து சர்வதேச நிறுவனத்தில் வெளிநாட்டில் வேலைக்கு போகுது. அரசு பள்ளி பிள்ளை மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாரி டிரைவர், அதனால் 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணல, 5 மொழி தெரியும். மலையாளம் பேசுவாராம், தெலுங்கு பேசுவாராம், ஹிந்தி பேசுவாராம். பார்த்துக்குங்க. இங்கிலீஷ் பேசினா புரியுமா? ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுவாராம். தமிழ் தெரியும், 5 மொழி தெரியுமா? 5ஆம் கிளாஸ் படிக்காத அண்ணனுக்கு எப்படி 5 மொழி தெரிஞ்சிச்சு? பிழைப்புக்காக போன இடத்துல கற்றுக்கிட்டாராம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தெலுங்கில் வாழ்த்து சொன்ன மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் பிழைப்புக்காக ஆளுநராக தெலுங்கானாவுக்கு போனப்ப தெலுங்கு கற்றுக்கிட்டாங்க. பிழைப்புக்காக எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்த மொழியை கற்றுக்குவோம். நீங்கள் கற்றுக்க தேவையில்லை, அவங்களே கற்றுக் கொடுத்துருவாங்க. போகிறீங்க 4 நாள் தோசைன்னு கேட்குறீங்க, 5ஆவது நாள் ஹிந்தியில் என்னவோ கேட்டுட்டு போகிறோம். இதில் ஹிந்தி கற்றுக்க காரணம் சொல்கிறாங்க. நான் ஒரு 10 நிமிடத்தில் நிறைவு செய்கிறேன். எனக்கு அதை சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. ஆனால் திரும்ப சொல்லணும், புதூர் மக்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல ஏன் ஹிந்தி படிக்கணும்னு. பானிபூரி கார்ட்ட போய் ஏக் பிளேட் தேகோ அப்படின்னு கேட்கணுமா? நான் சொல்லலைங்க, இந்த பிள்ளை என்ன இவ்வளோ நேரம் அறிவாக பேசிட்டு லூசு மாதிரி பேசுன்னு நினச்சிடாதீங்க. சொன்னது பிஜேபியில் இருக்க அம்மா. இன்னொரு அம்மா ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவுக்கு நம்முடைய பெண்கள் போகிறப்ப பாலியல் வன்கொடுமை நடக்கும், ரேப் நடக்கிறப்ப ஹிந்தியில் திட்டணுமா. இப்போ வட இந்தியாவுக்கு போனால் பெண்களை அப்படி தான் பண்ணுவோன்னு அந்த அம்மா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது. 3வது ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களுடைய தாய் தகப்பனுடைய கடைசி கால அஸ்தியை கரைப்பதற்கு காசி போக வேண்டாமா, அதற்கு ஹிந்தி தெரிய வேண்டாமா? காரணம், இன்னொருத்தர் ஒன்றிய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் எல்முருகன், அவர் என்ன சொல்றாருன்னா, கும்மிடி பூண்டி தாண்டிட்டா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்களாம் ஹிந்தியில, நமக்கு தெரியணுமா. இதுக்கு நாம பதில் சொல்ல வேணாம், தக் லைஃப்லாம் நமக்கு வராது. முதலமைச்சர் சொன்னாரு, கும்மிடி பூண்டி தாண்டி நீ ஹிந்தியில கெட்ட வார்த்தையில தின்னா எங்களுக்கு தமிழ்ல கெட்ட வார்த்தை தெரியுமா தெரியாதா? எதுக்கெல்லாம் ஒரு மொழி கற்றுக்கிறது? கெட்ட வார்த்தை பேசுறதுக்காம், பானிபூரி வாங்கிறதுக்காம், அஸ்தியை கரைக்கிறதுக்காம், திட்டுறதுக்காம், இதுக்கு கற்றுக்கணுமா? நாங்கள் ஏன் தெரியுமா தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்க சொல்கிறோம்? மயில்சாமி அண்ணாதுரையாக, வீரமுத்துவேலாக, அப்துல் கலாமாக சர்வதேச நிறுவனங்களில் பணிபுரிவதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழும் இங்கிலீஷும் வேணும். இன்னும் ஒரு காரணம் சொல்கிறேன், இதெல்லாம் சுயநலம். பொதுநலமான ஒரு காரணம் இருக்கு. மோடி அலை வீசுகிறது 2019. அங்கிருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மோடி அலை அப்படின்னாங்க. எப்பா நீ கேரளா பார்டர் வரைக்கும் வரலாம், உள்ள எட்டி பார்த்தனா தமிழ்நாட்டுக்குள்ள மோடி அலைலாம் இல்லை, என்னாலும் இங்கு வீசுவது திராவிட பெரியார் அலை மட்டும்தான் சொல்லி பிஜேபி உள்ள சேர்த்துக்காம இருக்கோம்ல. 40க்கு 40 இந்தியா கூட்டணி வாங்கிட்டு பிஜேபியை விரட்ட விடுறோம்ல, அதுக்கு காரணமும் இந்த தமிழ் ஆங்கில வழியில் நாம் படித்தது தான். ஹிந்தி படித்தா என்ன இருக்கும்? பீகார் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி, குஜராத் மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி, மத்திய பிரதேஷ் மாதிரி பீகாரில் பிஜேபியை ஆள விட்டுருப்போம். பிஜேபி ஆள விட்டுருந்தா என்ன இருக்கும்? அந்த மக்களுக்கு அங்கே வேலை கொடுக்காம எல்லா மக்களும் இங்கே வந்திருப்பாங்க. இப்போ தமிழ் ஆங்கிலம் படித்ததால் நாம் வேலை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஹிந்தி படித்த அந்த இளைஞர்களை பார்க்க பரிதாபமாக இருக்குது. உன்னோட மதர் டங் என்ன, உன் தாய்மொழி என்னன்னு கேட்டால் ஒருத்தருக்கு போஜ்பூரியாம். போஜ்பூரி இருந்தவங்களெல்லாம் பூர்விக்க அனுப்பிச்சு விட்டாச்சு ஹிந்தியை கற்றுக் கொடுத்து. ராஜஸ்தானி இல்லை, மொழியே இல்லை. ஒரியா இல்லை. இந்த மொழியெல்லாம் மைதிலி எங்கே போச்சுங்கன்னு கேட்டால் எங்கே போச்சுன்னே தெரில. ஆனால் 1938க்கு பிறகு ஏறக்குறைய இத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பற்ற வைத்த மொழி உணர்வு என்ற தீ இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் பரவி இருக்கிறது.
ராஜஸ்தான் சொல்லுகிறது, பஞ்சாப் சொல்லுகிறது, தெலுங்கானா சொல்லுகிறது, கர்நாடகா சொல்லுகிறது, எங்கள் தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும், ஹிந்திக்கு இடமில்லை என்று தென்னிந்திய மாநிலங்களிலும் வட இந்திய மாநிலங்களிலும் மொழி உணர்வு தீயை பற்ற வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இன்னும் ஒரே ஒரு செய்தி தான். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இவ்வளோ பேசுறீங்களே எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நான் பேசுறது இந்த 1 மணி நேரம் தான். போன வாரம் 28ஆம் தேதி பாபநாசத்தில் ஒரு பள்ளியோட 100ஆண்டு விழா முடிச்சுட்டு 1ஆம் தேதி சென்னையில் தமிழறிஞர்கள் நிகழ்ச்சி, திரும்ப 2ஆம் தேதி திருச்சியில் முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, 3ஆம் தேதி இடைவேளை, 4 முதல்வருடைய பிறந்தநாள் சென்னையில், 5 கல்லூரி நிகழ்ச்சி, நேற்றைக்கு பெரம்பூரில் முதல்வர் பிறந்தநாள் நிகழ்ச்சி, இன்னைக்கு காலையில் திண்டுக்கல் கூட்டம் கல்லூரி நிகழ்ச்சி, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு மாலை 1000 விளக்கு தொகுதியில் பொதுக்கூட்டம். எதுக்கு நான் இவ்வளோ லிஸ்ட்டை சொல்கிறேன்னா, எதுக்கு ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு, எங்கள் தலைவருக்கு வயது 92. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். 2 வாரம் ஆஸ்திரேலியாவில் 6க்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலிய மாநிலங்களில் சிறப்புரை ஆற்றுவதற்கு எங்கள் கழக தலைவர் செல்கிறார். 92 வயசுல அவர் எதுக்கு போறாருன்னா, சுத்தி பார்க்க போல, பாஸ்போர்ட் எடுத்து யாராவது கை குலுக்கிட்டாலே போடுறா டிக்கெட்னு போறதுக்கு அவர் பிரதமர் கிடையாது. எதுக்கு போறாருன்னா, பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்ற இந்த கொள்கையை பரப்புவதற்காக பயணம் செல்வதற்கு செல்கிறார். அவ்வளோ வயசு வரைக்கும் உழைக்கக்கூடிய அந்த தலைவர், 95 வயது வரை உழைத்த தந்தை பெரியார், சாகின்ற நொடி வரை போராட்டத்திலேயே வாழ்ந்து மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், கலைஞருடைய உற்ற நண்பராக இருந்து தமிழரா திராவிடரான்னு இந்த மாதிரிலாம் வருவாங்க. தமிழன் திராவிடனுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் ரோசம் இருக்க தமிழனா இருந்தா திராவிடன் என்று சொன்ன இனமான பேராசிரியருக்கு இன்றைக்கு நினைவு நாள். இந்த தலைவர்களெல்லாம் முன்னோடிகளாக இருந்து எங்களை போன்ற இளைஞர்களை எப்படி வழி நடத்துகிறார்கள்னு சொன்னா, தொகுதி மறுசீரமைப்புன்னு வராங்க. தொகுதி மறுசீரமைப்புன்னு வராங்க. என்னையா தொகுதி மறுசீரமைப்புனா, நான் நிறைய கூட்டத்தில் இதை பேசலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கேன். எப்படி காமன் பப்ளிக்கு புரிகிற மாதிரி பேசுறது, எளிமையாக எப்படி பேசுறதுன்னு. அதுக்கு பிறகுதான் நான் யோசித்தேன், பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, தாழ்மையோடு பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் கேட்கணும், நேரம் கடந்துருச்சிருந்தாலும் கேளுங்க. திருமண மேடையில் உட்காந்துக்கிட்டு பெண்கள் எல்லாம் ஜம்கான விரிச்சு உட்காந்துருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நீங்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, நலாயினிகளை போல அல்ல, பெர்சோவாக்கியா போல இருக்க வேணும்ன்றாரு. இவங்களுக்கு நெஞ்சே வலிச்சிருச்சு. பெரோவிஷ்காயானா யாரு? பெரோவிஷ்காயானா யாரு? பக்கத்து வீட்டு பாட்டியா இருக்குமா, பக்கத்து வீட்டு மாமியா இருக்குமானா இல்லை, ரஷ்யாவினுடைய புரட்சியாளர் பெண்ணின் பெயர் பெரோவிஷ்காயா. பேசினவர் தந்தை பெரியார். உலக அரசியலை தெருமுனைகளில் பேசியவர் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா சென்னை கொத்தல்வச்சாவடி மார்க்கெட்ல நின்றுகிட்டு உலக அரசியலை பேசுறாரு. கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுறாரு, இஸ்ரோவை பற்றி எழுதுகிறார். அப்ப இப்படி உலக அரசியலில் உள்ளூர் தெருக்களில் பேசி வளர்ந்த இயக்கம் திராவிடர் இயக்கம் என்ற அறிவு இயக்கம் மட்டும்தான். அந்த இயக்கத்தில் வழிவந்த உங்ககிட்ட நான் எளிமையாவே சொல்லலாம், தொகுதி மறுசீரமைப்பு எங்களை விட்டுருங்க, நின்று கேட்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் வந்தா திமுகக்கு சீட்டு போகுமாம்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க. திமுகக்கு சீட்டு போற விஷயம் இல்லை சார். அது நீட்டை ஒழிக்கணும்னு கத்துறோம், ஹிந்தி வேண்டான்னு கத்துறோம், புதிய கல்விக் கொள்கை வேண்டான்றோம், வேளாண் திருத்த சட்டம் வேணான்னு கத்துனோம், எங்க பிள்ளைங்களெல்லாம் படிக்க விட நாசமாக்காதன்னு கத்துறோம்ல. புதூர் பேருந்து நிலைய முக்கில் நின்று கத்துனோம்னா மோடிக்கு கேட்குமா? புதூர் பேருந்து நிலையத்தில் 500 பேர் நின்று பேரணியா போனோம்னா அமித்ஷாக்கு கேட்குமா, பிஜேபிக்கு கேட்குமா? நீங்க நாடாளுமன்றத்திலே போய் பேசினாலும் அவங்களுக்கு கேட்காது, அது வேற விஷயம். இங்க நின்று பேசினா கேட்காது. எங்க பேசினால் நம் குரல் கேட்கும்னா நாடாளுமன்றத்திற்குள் நின்று தமிழர்களின் குரலாக இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இப்ப நமக்காக உங்களுக்காக நம் குரலாக இருப்பது தான் நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தில் 39 பேர் இருக்கிறதுனால தானே சவுண்டு விடுற. அதுவும் அண்ணன் ராசா அவர்கள் எழுந்து நின்றால் கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க. ஐயோ ஐயோ வருதே வருதேன்ற மாதிரி ஆயிடுறாங்க. உங்களுடைய மதுரையின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் எழுந்து நின்று பேசினாருன்னா வரலாறு. அவங்களுக்கு வேள்பாரிய தெரியுமா, என்னத்தை தெரியும், அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, திக்குமுக்குன்னு இருக்கு. இவங்க தானே லேடிஸ் பேசட்டும் அப்படின்னா அக்கா கனிமொழி எழுந்து சொல்லுகிறார், இந்தி தெரியாது போடான்னு மட்டும்தான் அவங்க என்ன நாடாளுமன்றத்தில் சொல்லலை, மற்ற எல்லாம் சொல்லியாச்சு.
அப்ப இப்படி கம்பீரமான குரலாக இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிற்கிறப்ப இதை குறைப்பதற்காக பிஜேபி மறுசீரமைப்பு அப்படின்னு கொண்டு வராங்க. இது கொண்டு வரதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 8ல இருந்து 10 சீட்டு குறையும். இல்ல நாங்க உங்களுக்கு குறைக்க மாட்டோம்னா, தமிழ்நாட்டின் முதல்வர் வருமுன் காத்து சொல்லுகிறார், எனக்கு குறைக்க மாட்டேன்றது பிரச்சனை இல்லை, ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துக்கு நீ சீட்டு அதிகப்படுத்த போற. யூபி, ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ் இந்த 4 மாநிலத்துக்கு சீட்டு அதிகரிச்சுட்டா தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு நாடாளுமன்றத்துக்கு தேவையில்லை. நீங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். ஹிந்தி வாழாக்களால் இந்த நாடு ஆளப்படும். ஏற்கனவே ஹிந்தி பேசக்கூடியவர்கள் தான் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை. திரும்ப ஹிந்தி பேசுறவங்க ஆண்டா 100 வருஷம் பின்னோக்கி போவோம். படிப்பு வராது, வேலை வாய்ப்பு இருக்காது, நீ எல்லாம் பக்கோடா போட போன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு திமிரி எழுந்து நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருப்பதால் நாம் எழுந்து நிற்கிறோம். அந்த காரணத்துக்காக தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிடக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிடக்கூடாது? இந்த மாநிலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, கல்வியில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், சுகாதாரத்தில் முதலிடம், மருத்துவத்தில் முதலிடம், மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இறப்பு விகிதம் குழந்தைகள்ல குறைச்சிருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 13 பிள்ளை பிறக்கும், 18 பிள்ளை பிறக்கும். ஆனால் இப்போ போய் அந்த வீட்டில் எத்தனை பிள்ளை இருக்குன்னு கேட்டால் 4 இருக்கும், அதிகபட்சம் 6 மிஞ்சி இருக்கும். மித்தவங்களாம் எப்படிங்க செத்தாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டு பிறந்த உடனே செத்துருப்பாங்க, 2 வயசுல செத்துருப்பாங்க, 3 வயசுல செத்துருப்பாங்க. சரி, இவங்களெல்லாம் பெத்த அம்மா எங்கன்னு கேட்டால் அந்த அம்மா பிள்ளை பிறந்து கடைசி பிள்ளை பிறந்தப்போ இறந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பிரசவ வலியை தாங்க முடியாது. பிள்ளை பெக்கக்கூடிய மிஷினாக தான் இருந்தாங்க பெண்கள், வேற வேலை பிள்ளை பெற்றுக்க கூட மிஷின் மட்டும்தான் அந்த பெண்கள். அப்போ பெரியார் சொன்னார், இத்தனை பிள்ளை குட்டியை பெற்று எப்படிமா வளர்ப்பேன்னு கேட்டார். எல்லாம் அவர் கொடுக்கறது அப்படின்னாங்க. யார் தப்பாக நினச்சிக்க கூடாது. பெரியார் கேட்டார், புள்ள அவர் கொடுக்குறாரு, சோறு அவர் போடுவாரான்னு கேட்டார். ரொம்ப எளிமையான கேள்வி. பகவான் கொடுக்கறது பகவான் கொடுக்கறதுனா பகவான் சோறு கொடுப்பாரா, பகவான் குழம்பு ஊற்றுவாரா, பகவான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் கேட்டப்போ தான் பெரியார் சொன்னார், மக்கள் தொகையை கணக்கில் வைத்திருந்தால், மக்கள் தொகையை குறைத்தால்தான் சுகாதாரம் வளரும்னாரு. பெரியார் என்பவர் அறிவியலாளர். மக்கள் தொகையை குறைத்தால் பெண்கள் வளம் பெறுவார்கள், சுகாதாரம் கட்டுக்குள்ள வரும். சொல்லி சொல்லி ஒன்றிய அரசு சொல்லுவதற்கு முன்பே மக்கள் தொகையை கட்டுக்கோப்பில் வருவதற்கு முயற்சி செய்த முதல் மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அதுக்கடுத்து ஒன்றிய அரசு சொல்லுச்சு, நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னாங்க. இப்போ எங்கள் தலைமுறையில் பார்த்துருப்போம், நாம் இருவர் நமக்கு ஒருவர்லாம் வருது. இப்போ அடுத்த தலைமுறை எப்படி ஆயிடுச்சுன்னா, நாமளே 2 பேர், நமக்கு எதுக்கு இன்னொரு தொல்லைன்ற அளவுக்கு நாகரிகம் வளர்ந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. உடனே எல்லாரும் ஐயோ இந்த பிள்ளை இப்படி பேசிருச்சு, புள்ள பெற்றுக்க வேணான்னு பேசிருச்சுன்னு நாளைக்கு உட்காந்து தற்கூறிகள் எல்லாம் எழுதக்கூடாது. நான் சொன்னது தெளிவாக சொன்னேன். அடுத்த தலைமுறை பிள்ளை அவ்வளோ தெளிவாயிடுச்சு. அப்படி ஆகிறப்ப இன்னைக்கு நாங்கள் கல்வியில் வளர்ந்துட்டோம், வேலை வாய்ப்பில் வளர்ந்துட்டோம், சுகாதாரத்தில் வளர்ந்துட்டோம். பெண்கள் அதிகம் படிக்கக்கூடியவர்களை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. பெண் தொழில் முனைவோர்களை முதன்மை மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. பெண்கள் அதிகம் பேர் PhD என்ற முனைவர் பட்டம் பெறக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. உடனே வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினரா. உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் மக்கள் தொகையை கணக்கில் வைக்கல, அங்கே புள்ள பெற்றுக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் வேலை இல்லைன்னா இங்கே வந்துடுறாங்க. பீகாரில் மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே வைக்கல, எல்லாம் இங்கே வேலைக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இங்கே தம்பி இருக்காப்புல, இவர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாருன்னா கூப்பிட்டு டீச்சர் பரிசு கொடுப்பாங்களா, பெரம்பல அடிப்பாங்களா? என்னப்பா பண்ணுவாங்க டீச்சர்? ஒன்று பரிசு கொடுப்பாங்களா? நம்ம பிரதமர் அதெல்லாம் பண்ண மாட்டார், தண்டனை கொடுப்பார். நீயா மக்கள் தொகையை குறைச்ச, உனக்கு தண்டனை, மறுசீரமைப்பு, 8 சீட்டு குறையும். சொன்னா கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பதற்கு இது வட மாநிலம் அல்ல, தமிழ்நாடு. இங்கு ஆள்வது திராவிட மாடல் ஆட்சி. சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் தளபதி ஸ்டாலின் சொல்லுகிறார், தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்க முடியாது, நிர்ணயிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன செய்தி தான் முக்கியம். இது தமிழ்நாட்டுக்கான திமுகக்கான பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பிரச்சனை அல்ல, சவுத் இந்தியா என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவுக்கான பிரச்சனை இது என்று சொல்லி தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைக்கிறார். அதை பார்த்து எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்து காட்டிவிட்டார் இந்த முதல்வர், கலைஞரை தாண்டி செய்து காட்டிவிட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று எங்கள் தலைவர் உச்சி முகர்ந்து பாராட்டுகிறார். அதே பாராட்டுகளோடு ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
பதவிக்காக திமுக காரவங்க பேசுறாங்க, பொறுப்புக்காக பேசுறாங்க, எம்பி சீட்டுக்காக பேசுறாங்கன்னா உண்மையாகவே எம்பி சீட்டுக்காக பேசணும்னா அதிமுக மாதிரி பேசணும். 6 மாசம் கழிச்சு சொல்லுவாராம் கூட்டணி இருக்கா இல்லையான்னு. கூட்டணிலாம் இருக்கான்னு 6 மாசம் கழிச்சு சொல்லுவாராம். அதிமுகவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அனைத்து கட்சி கூட்டம் நடத்துச்சுல திமுக, அதெல்லாம் திமுக கூட்டமா? அரசின் சார்பில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம், அதில் பங்கேற்காத 5 கட்சி என்ன? பிஜேபி, பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்க நாம் தமிழர், இன்னும் 3 தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம்லாம். அதில் மற்ற கட்சியெல்லாம் எனக்கு என்னன்னு கேட்டால் எனக்கு சங்கடமாக இருக்குங்க. அவங்க கல்யாணம் காது குத்துன்னு தலைவர் போயிட்டா வர்றதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் நீங்கள் அவங்கள அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரல, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரலன்னா எங்கேயாவது வெளியே போயிட்டா வர்றதுக்கு ஆள் இல்லாத கட்சிகள், அதை விட்டுருவோம். மற்ற 2 கட்சினா பிஜேபி வரலன்னா நியாயம் இருக்குது சார். அவங்க தான் சொல்கிறாங்களே, எனக்கு தமிழ்நாட்டு நாசமாக்குறது தான் வேலைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தானே கட்சி நடத்துகிறாங்க. நாம் தமிழர் தமிழர்களுக்காக தானே அங்கே நடக்குது. அவங்களுக்கு ஏன் கவலை இல்லைன்னா, நம்ம கவுன்சிலரே ஆக போகிறதில்ல, நம்ம டெபாசிட்டே வாங்க போகிற நாடாளுமன்ற உறுப்பினர் என்னைக்கு ஆகிறது, அதனால வாய்ப்பு இல்லைன்னு வரல. இப்போ இவங்க செய்யக்கூடிய பிஜேபி செய்யக்கூடிய துரோகத்தை புரிந்து கொள்ளுங்கள். தென்னிந்திய மாநிலங்களுக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, தொகுதி மறுசீரமைப்பை இந்த அடிப்படையில் கொண்டு வராதுன்னு சொல்றதுக்கு புறக்கணிக்கிறார்கள். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாட்டு பிள்ளைகள் மாணவர்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய கட்சி பிஜேபி. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பேர்ல அண்ணா இருக்கு, இருமொழி கொள்கையை சட்டமாக்கி இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டு பிள்ளைகள் பறப்பதற்கு காரணம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவர் பேரை கட்சியில வச்சுட்டு நீ போய் பிஜேபியோட கூட்டணியில சேர்ந்தன் வையன், உண்மையான அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் தெளிவா சொல்றேன், உண்மையான அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இன்னைக்கு எல்லாரும் பதவிக்காக பிஜேபியோடு கள்ள கூட்டணியில அதிமுக இருக்கு, எல்லாரும் இருக்கப்ப ஒரு முதல்வர் சொல்லுகிறார், பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, ஹிந்தியை ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம், சொல்வது திராவிடர் இயக்கம், சொல்வது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னார். இந்த முதலமைச்சருடைய கரங்களை, திமுகவினுடைய இந்த கரங்களை இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு இறுக பற்றி கொள்ளுங்கள். அவருக்காக அல்ல, திமுகவுக்காக அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக என்று எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.